Hi everyone, எல்லோருக்கும் ஏர்லி மார்னிங் ஸ்டடி குரூப் சார்பாக வணக்கம். ஸோ நம்ம ஏர்லி மார்னிங் ஸ்டடி குரூப்பில் லா பேப்பர் 2 மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டாக இருக்குது. ஸோ அதில் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் இது சம்மந்தமான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த செஷன் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செஷன் பார்த்தோம் அப்படின்னா சிவில் சைடில் ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் இது சம்மந்தமாக எப்படிலாம் நம்ம மெயின்ஸ் எக்ஸாமில் நம்ம எழுதணும் அப்படின்ற விஷயங்கள் தான் இன்றைக்கி இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் நம்ம அதை அமெண்ட் பண்ணலாம், எப்படிலாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும், எந்தெந்த விஷயங்கள்லாம் அதில் கோட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற விஷயங்களை இன்றைக்கி இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ சிபிசியில் நமக்கு இதுக்கு என்னென்ன ப்ரொவிஷன்லாம் சொல்லியிருக்காங்க, எந்தெந்த விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் சரி, ஜட்ஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சரி நம்ம எழுதணும் அப்படின்ட்டு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஒரு முன்சீஃப் ஆக போகிறோம் அப்படின்னா நிறைய சூட் வந்து நம்ம பார்ப்போம். இந்த சூட்ஸ் வந்து டைப் ஆஃப் சூட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ டைப் ஆஃப் சூட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த சூட்ஸுக்கு எப்படிலாம் நம்ம வந்து இஷ்யூஸ் வந்து ஃப்ரேம் பண்ணலாம், எப்படிலாம் நம்ம ஜட்ஜ்மெண்ட் எழுதலாம் அப்படின்ற விஷயங்கள் நிறைய பேருக்கு சந்தேகங்கள் அளிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு வந்து இது எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணுற வகையில் இருக்கும். ஸோ சிவில் சம்மந்தமாக ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் எப்படிலாம் எழுதணும் அப்படின்றத இந்த செஷனில் நமக்கு ரொம்ப அழகாகவும் எளிமையாகவும் புரிய வைக்கிற வகையில் கோயம்புத்தூர்லேருந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சரவணபாபு சார் அவர்கள் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபார் கோயிங் டு தி நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடிங்க என்ன மாதிரியான சூட்ஸ் இருக்கு, டைப்ஸ் ஆஃப் சூட்ஸ் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னென்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் சூட்ஸ் இருக்கு அப்படிங்கிற விவரம் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சதுன்னா சாட் பாக்ஸில் வந்து போடுங்க. டைப்ஸ் ஆஃப் சூட்ஸ் எங்க இருக்குன்னா தெரியுமா? சார், many of you partition suits போட்டிருக்கீங்க, many of you mortgage, many of you declaration, many of you injection. டிக்ளரேஷன், இன்ஜெக்ஷன் இதெல்லாம் வந்து நீங்க வந்து எந்த நம்ம வந்து எந்த செக்ஷன் மூலியமா கோர்ட் ஃபீயை வந்து கட்டுறோமோ, நீங்க அந்த எந்த ஆக்ட் படி நம்ம கோர்ட் ஃபீ கட்டுறோமோ அந்த ஆக்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அது என்னென்ன சூட்ஸை வந்து நம்ம வந்து கோர்ட்ல ஃபைல் பண்றோம், எந்த மாதிரியான சூட்ஸ் வந்து கோர்ட்ல ஃபைல் பண்ண முடியும், சிவில் கோர்ட்ல ஃபைல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அக்கார்டிங் டு செக்ஷன் தமிழ் இதான் இந்த ஆக்ட் தாங்க, தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்ட். இந்த ஆக்டை வந்து நீங்க வந்து படிச்சுக்கோங்க. இந்த ஆக்டை நீங்க படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான சூட்ஸ் வந்து கோர்ட்ல ஃபைல் ஆகும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். சார், am I audible சார்? எஸ் சார், கிளியர் சார். இதுல பாத்தீங்கன்னா நீங்க செக்ஷன் 22ல இருந்து என்ன மாதிரியான சூட்ஸ் அப்படிங்கிறது வந்துங்க ஸ்டார்ட் ஆகுது. ஐ வில் ரீட் தி டைப்ஸ் ஆஃப் சூட்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இருந்தாதான் நீங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் எழுதுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். I just read the index. What are the types of suits available to file in the civil courts? All the suits are triable by civil court unless barred according to section 9 of CPC. அப்ப இதுல வந்து நம்ம என்ன சூட்ஸை வந்து நம்ம ஃபைல் பண்ண போறோம். எடுத்தவொடனே உங்களுக்கு செக்ஷன் 22ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா சூட் ஃபார் மணி. சூட் ஃபார் மணி அப்படிங்கிறது ஒரு சூட். அதுல அந்த மாதிரியான மணிக்கான தேவையான சூட்டுகள் இருக்கும் பொழுது அதை நம்ம சிவில் கோர்ட்ல ஃபைல் பண்ண முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சூட் ஃபார் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆனிவிட்டிஸ். சூட் ஃபார் மெயின்டெனன்ஸ் உங்களுக்கே தெரியும், கணவன் மனைவியை மெயின்டைன் பண்ணாம இருக்கிறது, இல்ல வேற விதமான அப்பா வந்து மகன் வந்து அப்பாவை சரியா பராமரிக்காம இருக்கிறது, மைனர் குழந்தையை வந்து சரியா பராமரிக்க இருக்கும் பொழுது நம்ம கிரிமினல் கேசஸ்ல 125 CRPC பெட்டிஷன் போடுவோம். சிவில் வழக்குகளும் போட முடியும். அவருக்கு ப்ராப்பர்ட்டி இருந்து அந்த ப்ராப்பர்ட்டி மூலியமா அவருக்கு வருமானம் வருது அப்படிங்கும் போது அதையும் நம்ம வந்து கூடுமான வரைக்கும் அவருடைய வருமானங்களை அட்டாச் பண்ண முடியும். அப்படிங்கிற ஈவன் சேலரியை கூட அட்டாச் பண்ண முடியும். அதுக்கு வந்து நம்ம சூட் ஃபார் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆனிவிட்டிஸ் நம்ம வந்து ஃபைல் பண்ண முடியுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சூட் ஃபார் மூவபிள் ப்ராப்பர்ட்டி.
ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி விற்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பைக் எனக்கு விற்கிறேன்னு சொன்னாரு, அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டாரு, அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து எனக்கு தரல அப்படிங்கும்போது அந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு திரும்ப கொடுக்கணும், அவர்கிட்ட ஒரு ஸ்பெசிபிக் ரிலீஃப்ல கேட்க முடியும்னு சொல்றதாங்க சூட் ஃபார் மூவபிள் ப்ராப்பர்ட்டிங்க. மூவபிள் ப்ராப்பர்ட்டி எதுவா வேணாலும் இருக்க முடியும். ஒரு கோகனட் ஆல்சோ எ மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இங்கிருந்து அதை எடுத்து அங்க வைக்க முடியும், இங்க வைக்க முடியும். இட் இஸ் நாட் அட்டாச்ட் டு எர்த், தட் இஸ் கால்டு மூவபிள் ப்ராப்பர்ட்டிங்க. அதுக்கப்புறம் சூட் ஃபார் டிக்ளரேஷன். டிக்ளரேஷன் ஆஃப் எனி ரைட்டுங்க. தட் ரொம்ப போதுமான, அதாவது அளவுக்கு அதிகமான வழக்குகள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஃபார்மேட்ல தான் ஸ்டார்ட் ஆகுங்க. இப்போ டிக்ளரேஷன் ஃபார்மேட்ல ஸ்டார்ட் ஆகும்போது நீங்க பாத்தீங்கன்னா எல்லா வழக்கும் இன்ஜெக்ஷனோடையும் டிக்ளரேஷனை சேர்த்திருப்பாங்க, ரெக்கவரி ஆஃப் பொசஷனுக்கும் டிக்ளரேஷன் வந்துருக்குங்க, கான்சிக்வென்ஷியல் பெர்மனன்ட் இன்ஜெக்ஷனுக்கும் டிக்ளரேஷன் வரும், டிக்ளரேஷன் ஆஃப் மெனி திங்ஸுங்க. நம்மளுடைய லைஃப்ல நடக்கிற அன்றாட விஷயங்கள் ரிகார்டிங் டு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆர் மூவபிள் ப்ராப்பர்ட்டிங்க. அதாவது ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட், ஏதாவது ஒன்று நல் அண்ட் வைடு, டாக்குமெண்ட் நல் அண்ட் வைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா டு டிக்ளேர் தட்டுங்க. தமிழ்ல வந்து விளம்புகை பரிகாரம்னு பேருங்க. அதை வந்து நம்ம டிக்ளரேஷன் சூட்ஸ் இல்லாத நீதிமன்றங்களே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள், சிவில் நீதிமன்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுங்க. அதனால நீங்க டிக்ளரேஷனை பொறுத்த வரைக்கும் நல்ல கேர்ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. செக்ஷன் 25ங்க, அது 4 இருக்குங்க, ABCDன்னு. இந்த 4ம் நல்லா நீங்க ரீட் பண்ணிக்கிங்க. ஏன்னா நீங்க ஜட்ஜ்மெண்ட் சொல்லும்போது அந்த டிக்ளரேஷன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த ஆர்ட் ஆஃப் ரைட்டிங் சிவில் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல ஒரு டிக்ளரேஷன் ஷூட் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. அப்ப உங்களுக்கு செக்ஷன் தெரியணுங்க. இப்போ பர்சன் வெறும் சூட் ஃபார் டிக்ளரேஷன் மட்டும் கேட்டாருன்னா 25A வருமா, இல்ல சூட் ஃபார் டிக்ளரேஷன் கான்சிக்வென்ஷியல் இன்ஜெக்ஷன் கேட்டாருன்னா 25B வருமா, சூட் ஃபார் டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் டு த சூட் ப்ராப்பர்ட்டி கேட்கும்போது 25ல செக்ஷன்கள் வரும் அப்படிங்கிறது நீங்க பார்க்கணுங்க. டு டிசைட் தி லீகல் கேரக்டர் அக்கார்டிங் டு செக்ஷன் 25 சப் கிளாஸ் டில பாத்தீங்கன்னா நம்ம லீகல் கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியுங்க. அப்போ லீகல் கேரக்டர்ஸை டிசைட் பண்றதுக்கு செக்ஷன் 25D வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா, நீங்க செக்ஷன் 25 ரொம்ப இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா சூட் ஃபார் டிக்ளரேஷனை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அப்ப டிக்ளரேட்டரி ரிலீஃப் செக்ஷன் 25ல என்ன இருக்குது அப்படிங்கிற TNCF ஆக்ட், தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் சூட் வேல்யூவேஷன் ஆக்டை நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணுங்க. அது தெரிஞ்சிருந்தா தான் உங்களால இஷ்யூஸையும் ஃப்ரேம் பண்ண முடியும், அந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் அக்கார்டிங் டு லா வந்து நீங்க பண்ண முடியுங்க. அதனால அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்குங்க. 25 நல்லா படிங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 26 அடாப்ஷன் சூட்ஸுங்க. அடாப்ஷன் சூட்ஸ் மெயின்லி வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் அண்ட் சப் கோர்ட்ஸ் தான் ஃபைல் பண்ணுவாங்க. இருந்தாலும் ஒரு முறை நீங்க வந்து அதை படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சூட்ஸ் ஃபார் இன்ஜெக்ஷன் செக்ஷன் 27 இம்பார்ட்டன்ட்டுங்க. நீங்க ஒரு மேஜிஸ்ட்ரேட்டா இருக்க போறீங்க, ஒரு முன்சிஃபா இருக்கீங்க அப்படின்னா செக்ஷன் 27 சூட் ஃபார் இன்ஜெக்ஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட்டுங்க. நீங்க வந்து தமிழ்நாடு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, செல்வ பிரியங்கான என்ன ஆக்டை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா நம்ம வந்து தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் சூட் வேல்யூவேஷன் ஆக்டை வந்து பத்தி சொல்லிட்டு இருக்கேன். செக்ஷன் 27 வந்து இன்ஜெக்ஷன்ஸ். சூட் ஃபார் இன்ஜெக்ஷன்னா என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும். செக்ஷன் 27 நீங்க கட்டாயமா படிச்சு தெரிஞ்சிருக்கணுங்க. செக்ஷன் 27 நல்லா நீங்க ரீட் பண்ணுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை செக்ஷன் 27 படிங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சூட் ரிலேட்டிங் டு ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மெயின்லி டீலிங் வித் ஹானரபிள் PDJ கோர்ட்டுங்க. முன்சிப் கோர்ட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க அதை வந்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்து வெரி இம்பார்ட்டன்ட் செக்ஷன் 29 சூட் ஃபார் பொசஷன் அண்டர் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்டுங்க. சூட் ஃபார் பொசஷன் அண்டர் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்னா ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல செக்ஷன் 6 நீங்க 6 நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 30 என்ன சொல்லுது, சூட் ஃபார் பொசஷன் நாட் அதர்வைஸ் ப்ரொவைடட் ஃபார் அப்படின்னு ஒரு சூட்டுங்க. சூட்ஸ் ரிலேட்டிங் டு ஈஸ்மெண்ட் செக்ஷன் 31 வெரி 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 இம்பார்ட்டன்ட்டுங்க. முன்சிப் கோர்ட்ல செக்ஷன் 31 வந்து பெரிய வைட்டல் பிளே பண்ணுங்க. அதனால செக்ஷன் 31 நீங்க வந்து கண்டிப்பா தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்ட பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 31 நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரீஎம்ப்ஷன் சூட்ஸ், சூட் ரிலேட்டிங் டு மார்கேஜஸ் செக்ஷன் 33 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. செக்ஷன் 33 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சூட் ஃபார் மார்கேஜஸ்ங்க. அடமானத்தை ஃபோர்க்ளோசர் பண்ணலாம்,
3 இருக்குங்க ஃபோர் க்ளோசர். அந்த செக்ஷன் ஆர்டர் 34 பார்த்தீங்கன்னா அதுல வந்து மார்க்கேஜஸ் சூட்டு என்ன மாதிரி நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சிபிசி புக் இருந்ததுன்னா எடுத்து கையில் எடுத்துக்கோங்க. சூட் ரிலேட்டிங் டு மார்க்கேஜ் ஆர்டர் 34ங்க. சூட் ஃபார் ஃபோர் க்ளோசர், சேல் அண்ட் ரிடப்ஷனுங்க. இந்த 3 டைப்ஸ் ஆஃப் சூட்ஸை வந்து மார்க்கேஜில் ஃபைல் பண்ண முடியுங்க. அப்ப அந்த 3 விதமான சூட்ஸ், அந்த 3 ஒரே சூட்ல ஒரே மார்க்கேஜ் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்லிங்க 3 விதமான சூட்ஸை ஃபைல் பண்ண முடியும். சூட் ஃபார் ஃபோர் க்ளோசருங்க, சூட்ஸ் ஃபார் சேல் அண்ட் ரிடம்ஷனுங்க. இந்த 3ஐயும் நீங்க என்னங்கிறத செக்ஷன் ஆர்டர் 34, ஏன்னா டைம் குறைவா இருக்கனால ஆர்டர் 34 நீங்க நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க. ஆர்டர் 34 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. கண்டிப்பா ஆர்டர் 34 நீங்க படிக்கணும். இந்த சிவில் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் பண்றவங்க ஆர்டர் 34 நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா சூட் ஃபார் மார்க்கேஜ் கண்டிப்பா கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. அதுல சூட் ஃபார் ஃபோர் க்ளோசர், ரிடம்ஷன், சேல் இந்த 3ல ஏதோ ஒரு கேள்வி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து மினிமம் 1 lakhக்குள்ள இருக்கிறதுனால, மார்க்கேஜ் அமௌண்ட்டும் மினிமம் 1 lakhக்குள்ள இருக்கிறதுனால ஓல்டர் சூட்ஸ் நிறைய இருந்தது. அதனால மார்க்கேஜ் சூட்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இதுல நிறைய இருக்குங்க. அதுதான் நான் சொல்றேன். ஆர்டர் 34 ஒரு தடவை நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செக்ஷன் 35 வெரி இம்பார்ட்டன்ட், சூட் ஃபார் அக்கௌண்ட்ஸுங்க. ஒரு 2 பார்ட்னர்ஷிப் ஃபேர்முக்குள்ள இருக்குது அப்படின்னா அந்த ஃபேர்ம்ஸ்குள்ள இருக்கிற ஒரு அக்கௌண்ட்ஸ், 2 பேருக்குள்ள ரெண்டு கம்பெனி இருக்கு, அந்த 2 கம்பெனிக்குள்ள ஒரு சூட் வருது. இப்போ அதை வந்து கமர்ஷியல் சூட்டுன்னு வேற பக்கம் நம்ம கொண்டு போயிட்டாலும் கூட அது எதுல பேஸ் பண்ணி வருது? இந்த சூட் ஃபார் அக்கௌண்ட்ஸ் தான். இந்த சூட் ஃபார் அக்கௌண்ட்ஸ்ல தான் கவுண்டர் கிளைம் கேட்க முடியும், செட் ஆஃப் கேட்க முடியும். இது மாதிரியான விஷயங்களை வந்து பிளைன்டிஃபும் ஒரு ரிலீஃப் கேட்க முடியும், டிஃபரெண்ட்டும் ஒரு ரிலீஃப் கேட்க முடியுங்க. அப்படி டிஃபரெண்ட் வந்து சூட் ஃபார் அக்கௌண்ட்ஸ்ல மணி சம்பந்தமா கேட்கும்போது அந்த மணி சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி டே பை டே இருக்கிற லெஜர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அக்கௌண்ட்ஸ் என்னென்ன 2 பேருமே வெரிஃபை பண்ணிக்கிறதுக்காக 2 பார்ட்னர்களுக்குள்ள அல்லது 2 நிறுவனங்களுக்கு இடையில 2 பங்குதாரர்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா அந்த பிரச்சனையை பொறுத்துங்க அதை நீங்க பார்த்து அந்த அந்த பிரச்சனையை பொறுத்து என்ன தீர்வு சொல்ல போறோம் அப்படிங்கிறது சூட் ஃபார் அக்கௌண்ட்ஸுங்க. இது எல்லாமே அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட வழக்குகள் வர்றது. அந்த வழக்குகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து செக்ஷன் 35 ஆஃப் தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்ட், இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. அதை வந்து ஒரு தடவை பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சூட் ஃபார் டிசோலியூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப்புங்க. ஒரு 2 பங்குதாரர்களுக்கு இடையில ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்க, அந்த நிறுவனங்கள் சம்பந்தமா ஒரு வழக்கு வருது அப்படின்னா அந்த வழக்குகள்ல அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேமை வந்து நீக்கரவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக போடப்படுகிற வழக்குகள் தாங்க சூட் ஃபார் டிசோலியூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். இது மெயினா முன்சீஃப் அண்ட் மேஜிஸ்ட்ரேட் எக்ஸாம்ஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க. யாராவது சைட் பை சைட் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது கொஞ்சம் நீங்க பார்த்துக்குங்க, இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நான் சொல்றதுங்க செக்ஷன் 37 இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க, பார்ட்டிஷன் சூட்ஸுங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஹிந்து செக்ஷன் லா அமெண்ட்மெண்ட் ஆக்டுங்க, ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட் படி, ஜட்ஜ்மெண்ட் பேரை நான் மறந்துட்டேன், செக்ஷன் 2005 ஆக்ட் படிங்க கோபார்சரி ப்ராப்பர்ட்டிலையும் உமனுக்கு வந்து ஈக்குவல் ரைட் இருக்கு, பை பர்த் ரைட்டே இருக்குன்னு சொல்லிட்டுங்க ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்தாச்சு. ஸோ கோபார்சரி ப்ராப்பர்ட்டினா என்ன, ஃபீமேல் ப்ராப்பர்ட்டினா என்ன, மேல் டைடு இன்டெஸ்டேட்னா என்ன, ஃபீமேல் டைடு இன்டெஸ்டேட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மேல் டைடு வித் டெஸ்டமெண்ட்ரி வில்லுனா என்ன தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பார்ட்டிஷன் சூட்ஸுகளில் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு டெஸ்டமெண்ட்ரி வில்லு இருக்கலாம், ஒரு செட்டில்மெண்ட் டீடை கொடுத்து இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த பார்ட்டிஷன் சூட்ஸ் வந்து வினீத் சர்மா ஒருத்தர் போட்டிருக்காரு, முருகேஷன் சொல்லிட்டு. தேங்க்யூ சார். டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல, ஏன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணதுனால டக்குன்னு ஞாபகம் வரலைங்க. வினீத் சர்மா கேஸ், அந்த கேஸை நீங்க படிச்சீங்கன்னா அதுல வந்து ப்ராப்பர்ட்டி என்ன, கோபார்சரி ப்ராப்பர்ட்டினா என்ன, ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டினா என்னங்கிற விவரங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து சூட்ஸை வந்து இந்த கேஸை எழுதும்போது இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸை நீங்க வந்து கோட் பண்ணி எழுதும்போது உங்களுக்கு முக்கியமான நீங்க ஜட்ஜ்மெண்ட்ஸை தெரிஞ்சுட்டு உங்க ஜட்ஜ்மெண்ட்ல அதை கொண்டு வரும்போதுங்க அதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லாவோட அப்டேஷன்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா மார்க் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை எழுதும் போது இன்ட்ரி அப்படின்னு போட்டு தெரிஞ்சுட்டு பார்ட்டிஷன் சூட்ஸை எழுதுங்க.
அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் சூட்ஸுங்க. செக்ஷன் 40 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. செக்ஷன் 40 வந்து சூட் ஃபார் கேன்சலேஷன் ஆஃப் டிகிரிஸ். அது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட்டுங்க. செக்ஷன் 40 வந்து நீங்க பாத்தீங்கன்னா கேன்சலேஷன் ஆஃப் எனி இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க. மார்க்கேஜ் டீடா இருக்கலாம், சேல் டீடை கேன்சலேஷன் பண்றதுக்கு, அல்லது ஒரு சேல் டீடை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம். அதுல வந்து கோர்ட் ஃபீயை நிறைய பேர் அவாய்ட் பண்றதுக்காக 25D போடுவாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ணீங்க. என்ன மாதிரியான சூட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து போட்டிருக்காங்க. செக்ஷன் 40 வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி செக்ஷன் 41 சூட் ஃபார் செட்டசைட் அட்டாச்மெண்ட். இதெல்லாம் வந்து முன்சிப் கோர்ட் கேசஸ்க்கு உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள், எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதை நீங்க வந்து இது பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நெக்ஸ்ட் வந்து சூட் ஃபார் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் செக்ஷன் 43 இப்போ நிறைய ஃபைல் ஆயிட்டு இருக்கு. 2017 ஆக்ட் படி நிறைய ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல பெரும்பாலான ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஒன்றும் ரிப்போர்ட்டட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் பெரிய அளவுல வரல அப்படின்னாலும் 2017 ஆக்ட்ல வந்து நிறைய கேட்கறாங்க. இந்த செக்ஷன் 43 நீங்க எது, ஏன்னா நிறைய கேஸுகள் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் அது மாதிரியான கேஸுகள் நிறைய இருக்கு. 5 வருடத்துக்கு மேற்பட்ட வழக்குகள் பார்த்தீங்கன்னா நிறைய அதுதான் ஃபைல் ஆகி அப்படியே சூட் வந்து பெண்டிங் நிறைய இருக்குதுங்க. அது ரொம்ப ஹானரபிள் ஹைகோர்ட் அண்ட் ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மாதிரி ஆக்ட்ஸுகள், இந்த மாதிரி வழக்குகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நீதிமன்றத்துல நிறைய தேக்கம் அடைஞ்சிட்டதுனால இந்த வழக்குகள்ல நிறைய நம்ம வந்து தீர்க்கணுங்கிற பொருட்டு வந்து நம்ம முன்சீஃப்ஸ்க்கு நம்ம ரெண்ட் கண்ட்ரோலரா முன்சீஃப்ஸ் இருக்கிறதுனாலங்க அது போன்ற வழக்குகளை உங்களுக்கு முன் அனுபவம் இருக்கா, அதுல உங்களால தீர்ப்பு சொல்ல முடியுதாங்கிறத டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்குங்க. அதை வந்து நீங்க நல்லபடியா அந்த கேஸுகள் எப்படி இருக்கு, அந்த மாதிரி ஒரு கேஸ் ஏதாவது சூட் வந்து நீங்க வேலை செய்யற நீதிமன்றத்துல, நீங்க சேவை செய்து கொண்டிருக்க நீதிமன்றங்கள்ல போய் அங்க இருக்கிற பெஞ்ச் கிளார்க்கையோ சூட் கிளார்க்கையோ பார்த்து இந்த வழக்குல ஏதாவது தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னு கேட்டு நீதிமன்ற அனுமதியோட நீங்க வந்து அதை கொஞ்சம் பர்யூஸ் பண்ணி உங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நீங்க பண்ணிக்கோங்க. நிறைய சூட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டா மேக்ஸிமம் ஆன்லைன்லயே யூ கெட் இட். ஸோ அதனால நீங்க வந்து ஆன்லைன்ல இருக்கிறதையும் நீங்க பார்த்து அதுமான தீர்ப்புகள் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க, ஜட்ஜஸ் எப்படி எழுதியிருக்காங்க, அதனோட எவிடன்ஸ் எப்படி அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க, லேண்ட்லார்டுக்கு ஃபேவரான என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸ் கோட் பண்ணியிருக்காங்க, டெனன்ட்ஸ்க்கு ஃபேவரான ஜட்ஜ்மெண்ட்ஸாக இருந்தால் அது என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் டே பை டே நீங்க போய் அந்த கோர்ட்ல இருக்கிறத நீங்க வந்து ரைஸ் பண்ணி இருக்கணும். இதுதான் இவ்வளவு சூட்ஸ் வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டிய முன்சீஃப் லெவல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து இந்த சூட்ஸ் தான் சார். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா சார்? இதுதான் நம்ம அடுத்தது போகலாம். ரொம்ப நாள் 7 years ஆயிடுச்சு சார் நான் சிவில் சைடு வந்தேன். ரொம்ப நாள் ஆனதுனால இருக்கிறது சார். செக்ஷன் 88 வெரி குட். செக்ஷன் 88 ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷன் 88 பற்றிலாம் உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க சார். இது வந்து வாட் இஸ் வாட்டுங்கிறத அவங்க சொல்றாங்க. நீங்க வந்து ஆர்டர் 35 இருக்கிறத வந்து ஒரு தடவை, அதாவது நீங்க பிஃபோர் கெட்டிங் இன் டு தி பிஃபோர் ரைட்டிங் தி ஜட்ஜ்மெண்ட் இதெல்லாம் என்னென்ன செக்ஷன்ல இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு தூரம் நான் இன்டர்பிரேட்டர் சூட்னா என்ன, இண்டிஜினல் சூட்னா என்ன அப்படின்னு கேட்டா நீங்க அதை வந்து லா பேப்பர் 1க்கு ஹெல்ப் பண்ணும். அது நீங்க ஃபுல்லா லா பேப்பர் 1னா இண்டிஜென்ட்னா என்ன, இன்டர்பிரேட்டர்னா என்ன, டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டர்பிரேட்டர் அண்ட் இண்டிஜென்ட் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்க்கு இந்த செக்ஷன்ஸை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆர்டர் நாட் நெசசரி, பட் செக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கோர்ட் ஃபீஸ் செக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் அந்த இடத்துல நீங்க வந்து ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸுக்கு நீங்க டிசைட் பண்ணணும். சார் ஏதாவது இருந்தா கேளுங்க, நம்ம இது பண்ணிக்கலாம் சார். சார் உங்களுக்கு ஏதாவது இந்த இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கேளுங்க, மீதியை நம்ம பார்த்துக்கலாம் சார். சார் क्वेश्चंस இருந்ததுன்னா சார் கடைசியா கூட கேட்டுக்கிறோம் சார். நீங்க கண்டினியூ பண்றதுன்னா கண்டினியூ. கடைசியா கேட்டுக்கிறீங்களா சார்? ஆமாங்க சார், ஆமாங்க சார். சரி. அடுத்து வந்து சார் நீங்க வந்து ஆர்ட் ஆஃப் ரைட்டிங் ஜட்ஜ்மெண்ட் இன் சிவில் கேசஸ்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து சார் ஃபர்ஸ்ட் வந்து இஷ்யூஸ். உங்களுக்கு தியரியா வந்து கேட்கும்போது பாத்தீங்கன்னா ஆர்டர் 14 கண்டிப்பா கேட்பாங்க. நீங்க படிக்க வேண்டிய 2 மிக முக்கியமான, நீங்க லா பேப்பர் 1க்கு படிச்சுட்டோம் அது நமக்கு போதுமானது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த அன்னைக்கு எழுதுறப்ப உங்களுக்கு மறந்து போயிடும். நீங்க அந்த அன்னைக்கு இதை வந்து நீங்க வந்து
ஆர்டர் 14 கம்பல்சரியா நீங்க வந்து படிச்சிருக்கணும் சார். ஆர்டர் 14 என்ன எதை பத்தி சொல்லுது சார்? இஷ்யூஸ். ஆர்டர் 14 வந்து சார் ஃபுல் அண்ட் ஃபுல் இஷ்யூஸை பத்தி உங்களுக்கு சொல்லுது. நீங்க ஆர்டர் 14 இருக்கிற அந்த 7 ரூலையும் ஒரு நிமிஷம் சார் பார்த்து சொல்லிடுறேன், எனக்கு கரண்ட் இல்லாதனால. எஸ், ஆர்டர் 14ல வந்துங்க சார் உங்களுக்கு மொத்தம் 7 ரூல் இருக்கு. அந்த 7 ரூலையும் நீங்க நல்லா தரவா தெரிஞ்சு வச்சிருக்கணும் சார். ஆர்டர் 14 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க சார். இதை சுத்தியே வந்து ஒரு 10 to 20 மார்க் இருந்ததுக்கான வாய்ப்புகள் வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல உண்டு. சிவில் ஜட்ஜ்மெண்ட்ஸுக்கு வந்துங்க சார் இந்த ஆர்டர் 14 நீங்க தரவா தெரிஞ்சிருக்கணும் சார். ஜட்ஜ்மெண்ட்டை எழுதுறதுக்கு முன்னாடி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான பகுதிகள் வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்லயும் நீங்க மிக முக்கியமானதை நீங்க தெரிஞ்சிருக்கணும் சார். அதுல வந்து இது வந்து அதாவது இஷ்யூஸ் ஆஃப் 2 கைண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ், என்னென்ன மாதிரி சூட்டுகளுக்கு என்னென்ன மாதிரி ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸை நீங்க வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்போ உங்களுக்கு அங்கே போறீங்க, இஷ்யூஸை பத்தி டக்குன்னு உங்களுக்கு தோணலை, நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல எப்படி கொடுப்பாங்கன்னா ஃபேக்ட்ஸ் ஆஃப் த பிளைண்ட், ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், ஃப்ரேம் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் எவிடன்ஸ் ஆஃப் PW1 PW2 2 எவிடன்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. நீங்க எப்படி சிவில் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் படி எப்படி மார்க் பண்றீங்களோ அது மாதிரி எக்ஸிபிட் P12 P5 அல்லது P12 P6 இதுக்கு மேல அங்கே டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்க அதுல அப்ப என்ன நீங்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அது ஒவ்வொரு சூட்டுக்கும் நம்ம எவிடன்ஸ் ஆக்ட்ல எதை ரிலை பண்றோம். அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் சிவில் கேசஸ். உங்களுக்கு கொடுக்க போற டிக்ளரேட்டிவ் ரிலீஃப்ல வந்து நீங்க வந்து ஒரு டிக்ளரேஷன் சூட்டு அவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. என்ன மாதிரி இஷ்யூஸை ஃபர்ஸ்ட் டிக்ளரேட்டிவ் சூட்டுக்கு நீங்க வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியல, ஃபேக்ட்ஸை பத்தி தெரியலன்னா நீங்க எழுத வேண்டிய முதல் இஷ்யூ whether the plaintiff is entitled for the relief of declaration. This is one issue. ரெண்டாவது இஷ்யூ whether the plaintiff is entitled for any other relief as spread in the plaint. இந்த 2 இஷ்யூ இருந்தா போதுங்க, நீங்க ஃபேக்ட்ஸையும் இதையும் நீங்க வந்து படிச்சுட்டு எவிடன்ஸை வந்து நீங்க அப்ரிஷியேட் பண்ணி உங்களோட ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க டெலிவரி பண்ணிடலாம். நீங்க மேல போய் இந்தி கோர்ட் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் ஆஃப் கோயம்புத்தூர், கடலூர் இப்படி வந்து நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காஸ்ட் டைட்டில் நீங்க எழுத வேண்டியது இல்லை. நீங்க கொஸ்டின் பேப்பர் வாங்குறீங்க, ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸை படிக்கிறீங்க, ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ்னு டைட்டிலை போட்டு உங்களுக்கு அந்த ஃபேக்ட்ஸை படிச்சு பார்க்கும்போது என்ன இஷ்யூஸ் வருதோ அந்த இஷ்யூஸை நீங்க எழுதணும் சார். செகண்ட் திங், லிமிடேஷன் பாயிண்ட்ஸை ரைஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து ஒரு மணி சூட் ஆகட்டும், ஒரு ஸ்பெசிபிக் ரிலீஃப் சூட்டா இருக்கட்டும், இந்த மாதிரியான சூட்ஸுகளை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸை படிச்ச உடனே ஆன் தி ஃபேஸ் ஆஃப் தி ரெக்கார்டை நீங்க படிச்ச உடனே உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. அப்போ லிமிடேஷன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா? இந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ரோனோட் கேஸ்ல வந்து 1/1/2018 கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 1 lakh கடன் வாங்கியிருக்காருன்னு சொல்றாங்க. The plaintiff has filed the suit for the recovery of money based on pronote-ன்னு வச்சுக்கோங்களேன். 1/1/2018 வாங்கியிருக்காரு. சூட் வந்து 1/1/2022 தாக்கல் பண்ணாருன்னா whether the suit is maintainable. நீங்க பாத்தீங்கன்னா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல சூட் இஸ் பார்ட் பை லிமிடேஷன் ஒரு கொடி கொடுத்துருப்பான். நீங்க அதை படிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க எதை டிசைட் பண்ணணும்னா சூட் ஃபார் வெதர் சூட் இஸ் பார்ட் பை லிமிடேஷன் ஆக்ட்ங்கிற ஒரு வார்த்தையை நீங்க டிசைட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதர் இஷ்யூஸை நீங்க ஃப்ரேம் பண்ணணும். ஒரு கேஸ்ல வந்து லிமிடேஷன் பாயிண்ட், ஒரு எங்களுடைய எக்ஸாமினேஷன்ல லிமிடேஷன் பாயிண்ட்ல வந்து ரொம்ப அதாவது குறைவான ஃபேக்ட்ஸை கொடுத்து அந்த ஃபேக்டருக்கு வந்து லிமிடேஷன் பாயிண்ட்ல அடிபடுமா படாதாங்கிற மாதிரி ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருந்தாங்க. அதை டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் பண்ணணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்க இஷ்யூஸை நீங்க ஃப்ரேம் பண்ணணும். எதுக்காக இதை சொல்றேன்னா ஒவ்வொரு பிளைண்ட்டையும் நீங்க தரவா படிக்கணுங்க. ஒவ்வொரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்க தரவா படிக்கணுங்க. படிச்சுட்டு இந்த 2யும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் பிளைண்டிஃபோட ப்ளீடிங்க்கு என்ன இஷ்யூஸ் வரும் அதுதான் முதல்ல நீங்க எழுதணும். அதுக்கப்புறம் டிஃபரெண்ட் வந்து அதை கவுண்டர் கிளைம் கேட்டிருக்கலாம், டிஃபரெண்ட் வந்து செட் ஆஃப் கேட்டிருக்கலாம்,
டிஃபெண்டன்ட் வந்து வேற ஏதாவது ரைட்டை சொல்லியிருக்கலாம், அல்ல சூட்டே வந்து நாட் மெயின்டைன் லிமிடேஷன் பாயிண்ட்டை ரைஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்க கவுண்டர் கிளைமா நீங்க பிளைண்ட்டை படிக்கும்போது அவனோட ரிலீஃப் என்னவா இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நீங்க இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணணும். ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களை டெஸ்ட் பண்றதுக்கு கவுண்டர் கிளைம்னா என்ன, செட் ஆஃப்னா என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். கவுண்டர் கிளைம் வருமா செட் ஆஃப் வருமாங்கிறத நீங்க அங்க ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணணும். இது ரெண்டையும் நீங்க ஃப்ரேம் பண்ணிட்டீங்க, ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அப்படிங்கிற இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல பர்டன் ஆஃப் ப்ரூஃபை வந்து நீங்க வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணுங்க. செக்ஷன் 101 to 110 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃபை நீங்க வந்து மேக்ஸிமம் தெரிஞ்சு வச்சிருக்கணுங்க. எழுதும்போது 101 to 103 அக்கார்டிங் டு செக்ஷன் 102 103 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் த பிளைண்டிவ் ஹஸ் ப்ரூவ்ட் ஹிஸ் கிளைம்னு எழுதுனுங்க. ஒருவேளை அவர் ப்ரூவ் பண்ணல அப்படின்னா த பிளைண்டிவ் ஹஸ் நாட் ப்ரூவ்ட் ஹிஸ் கிளைம் அப்படின்னா அந்த அக்கார்டிங் டு செக்ஷன் 101 to 103 எழுதி நீங்க வந்து உங்களோட எவிடன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணி நீங்க ஏன் வந்து பிளைண்டிஃபோட கிளைமை வந்து நீங்க டிகிரி பண்றீங்க, பிளைண்டிஃபோட கிளைமை நீங்க ஏன் டிகிரி பண்ணல, நீங்க ஏன் டிஸ்மிஸ் பண்றீங்கிற ரீசன் வந்து ப்ராப்பரா இருக்கணுங்க. ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட்லயுமே ரீசனிங் ப்ராப்பரா இருக்கணும். இப்ப ரீசனிங் ப்ராப்பரா இல்லை அப்படின்னா யூ ஒன்ட் கெட்டுங்க மார்க்ஸுங்க. நீங்க வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இன்வோக் பண்ணிருக்கீங்களா, லிமிடேஷன் ஆக்ட் இன்வோக் பண்ணிருக்கீங்களான்னு திருத்துறவங்க கண்டிப்பா அதை பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் செக்ஷன் எங்க இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியணுங்க. சிம்பிளா நீங்க எந்த உங்களுக்கு வந்து ப்ரோனோட் ஷூட் ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா அந்த ப்ரோனோட் ஷூட்ல இருக்கிறதுலே நல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அது வந்து நீங்க ப்ரிசம்ஷனை இன்வோக் பண்ணியிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. ப்ரோனோட் ஷூட்ல அதிகமான சூட்டு ப்ரோனோட் ஷூட் தாங்க கேட்பாங்க, கண்டிப்பா அது கேட்பாங்க. இல்லைன்னா ஸ்பெசிஃபிக் ஃபேக்ட்ல ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டை பத்தி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ப்ரோனோட் ஷூட்ல வந்து நீங்க 118 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 118 ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டை வந்து நீங்க இன்வோக் பண்றீங்களா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா உங்களை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரிசம்ஷன்ஸ் அக்கார்டிங் டு செக்ஷன் 118 ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டுங்க வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரோனோட் சூட்ஸுங்க. அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் செக்ஷன் 22 டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் த ஜட்ஜ் என்ன அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட்ல சொல்லியிருப்பாங்க. இந்த புக் என்கிட்ட இல்லை, செக்ஷன் 22 வரைக்கும் நீங்க அதை வந்து கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. அந்த ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட்ல உங்களோட டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் தி கோர்ட் இன் கிராண்டிங் தி ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் டு த பார்ட்டிஸ் எந்த அளவுக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க. அதுல whether the plaintiff is entitled for the relief of ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டுங்கிற ஒரு இஷ்யூ இருந்தா போதும். அதுக்கப்புறம் அதர் இஷ்யூஸ் டேட் ஆஃப் அக்ரிமெண்ட், வெதர் கான்ட்ராக்ட்ல வந்து இதெல்லாம் எசென்சியல் இதெல்லாம் நாட் எசென்சியல் அப்படிங்கிறத வந்து நீங்க ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஜட்ஜ்மெண்ட்ல நீங்க வந்து டிசைட் பண்ணலாம். அதர்வைஸ் நாட் நெசசரிங்க. எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் ஜட்ஜ்மெண்ட்ல இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து ஜட்ஜஸ் பார்ப்பாங்க. அக்கார்டிங் அதுக்கப்புறம் நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த மாதிரி சூட்டுகளுக்கு நீங்க ஜட்ஜ்மெண்ட் சொல்லும் போது பிரிமினரியா ஒரு டிகிரி நீங்க பாஸ் பண்றீங்க அப்படிங்கிறத அவங்க கண்டிப்பா நோட் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்ட்டிஷன் சூட்ஸ்ல ஆர்டர் 20 இன் சிபிசி யூ மஸ்ட் பி தரோ, அதுல இருந்து உங்களோட ஜட்ஜ்மெண்ட்ஸ்க்கு ஆர்ட் ஆஃப் ரைட்டிங் ஜட்ஜ்மெண்ட்ஸ்க்கு ஆர்டர் 20ல இருந்து கண்டிப்பா கேள்விகள் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. ஆர்டர் 14 ஆர்டர் 20 இந்த ரெண்டையும் நீங்க நல்லா தரோவா இருக்கணுங்க. ஆர்டர் 20ல ரூல் 20 வரைக்கும் இருக்கணும், இந்த ரூல் 20 வரைக்கும் நீங்க தயாரா இருக்கணுங்க. அதனால நீங்க அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப தரோவா ஆர்டர் 14 அண்ட் ஆர்டர் 20 நீங்க நல்லா படிச்சுக்கணுங்க. என்னென்ன மாதிரி சூட்ஸுக்கு whether the plaintiff is entitled for the mandatory injection, what is the limitation period for the injection நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். மேண்டேட்டரி இன்ஜெக்ஷனுக்கு என்ன ரிலீஃப், ஒருத்தர் மேண்டேட்டரி இன்ஜெக்ஷனுக்காக சூட் போட்டிருக்காரு அப்படின்னா அந்த மேண்டேட்டரி இன்ஜெக்ஷனுக்கு ஆர்டிகல் ஆஃப் லிமிடேஷன் ஆக்ட் படிங்க, எவ்வளவு நாள் லிமிடேஷன் அப்படிங்கிறது நீங்க பார்க்கணும். ரெண்டாவது சூட் ஃபார் ரெக்கவரி ஆஃப் பொசஷன் போடுறாருன்னா ஃப்ரம் தி டேட் ஆஃப் டிகிரியில இருந்து எவ்வளவு நாள்ல சூட் ஃபார் பொசஷன் போடணும் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணுங்க. அதே மாதிரி பார்ட்டிஷன் சூட்ஸ்க்கு வந்து நோ லிமிடேஷன், ஃபைனல் டிகிரி எத்தனை நாளுக்குள்ள நம்ம ஃபைல் பண்ணணும், இந்த மாதிரி லிமிடேஷன்ஸ் சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா லிமிடேஷன் இருக்குங்கிறதே தெரியாம நிறைய வழக்குகள் டேக்கன் ஆன் ஃபைல் எடுக்கும்போது நம்ம ஹெட் கிளர்க்ஸ் அண்ட் அதர் ஸ்டாஃப்ஸ் வந்து எடுத்துருவாங்க. அப்படி வந்து எடுக்கும்போது அந்த லிமிடேஷன் பாயிண்ட்ஸை வந்து நீங்க கவனத்துல வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல வந்து உங்களை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால நீங்க ஜட்ஜ்மெண்ட் எழுதும்போது
எவிடன்ஸ் ஆக்டும் லிமிடேஷன் ஆக்டையும் மனசுல வச்சுக்கிட்டு எழுதணுங்க. நீங்க கண்டிப்பா படிக்க வேண்டிய செக்ஷன் வந்து செக்ஷன் ஆர்டர் வந்து 14, அப்புறம் ஆர்டர் வந்து 20. இதுல டிகிரி அண்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி ஆர்டர் 20ல ரொம்ப கிளியரா சொல்லியிருப்பாங்க. ஒரு சிவில் ஜட்ஜ் எப்படி ஜட்ஜ்மெண்ட்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அது எப்படி இருக்கணும், அதுல என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறத ஆர்டர் 20ல சொல்லியிருப்பாங்க. பிஃபோர் ப்ரொனவுன்சிங் தி ஜட்ஜ்மெண்ட் நீங்க இஷ்யூஸை எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னு ஆர்டர் 14ல கிளியரா சொல்லியிருப்பாங்க. இப்போ ஆர்டர் 14 நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க எனக்கு கேளுங்க சார். சார் குட் ஈவினிங் சார். லிமிடேஷன் வந்து மொத்தம் 3 இது சொன்னீங்களா? மேண்டேட்டரி இன்ஜெக்ஷனுக்கு வந்து லிமிடேஷன் பார்க்கணும் சொன்னீங்க. தென் பார்ட்டிஷன் ஷூட்டுக்கு நோ லிமிடேஷன் சொன்னீங்க. தென் என்னொன்னு சொன்னீங்க சார்? எது மேடம்? மேடம் சாட் பாக்ஸ்ல போட்டுறீங்களா? எஸ் மேம், சாட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா ஐ வில் ஆன்சர் ஆல் தி கொஸ்டின்ஸ் மேடம். போலாமா? நீங்க கரண்ட் இல்லாதனால இந்த இதை சரியா பார்க்க முடியல சார். இல்ல எல்லா கேஸுக்குமே நீங்க வந்து லிமிடேஷன்ஸை பார்த்துக்கோங்க. ப்ரோனோட் சூட்டுகள் வந்து உங்களுக்கு கேட்கும்போது லிமிடேஷன் பாயிண்ட்ஸை வந்து உங்களுக்கு ஒரு கொடி வச்சு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல கொடுப்பாங்க. நீங்க அதை கரெக்டா பார்த்துருக்கீங்களா, வெதர் யூ ஹேவ் தரோலி பர்யூஸ்ட் தி ரெக்கார்ட், தரோலி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க பார்த்துருக்கீங்களான்னு டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே அந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ லிமிடேஷன் பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அதர் இஷ்யூஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ண வேண்டியது இல்லை. அதனாலதான் அவங்க சொல்றாங்க whether any limitation for permanent injunction. Permanent injunction சார் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் ரைஸ் ஆகும்போது தான் பர்மனன்ட் இன்ஜெக்ஷன். அது ப்ராப்பர்ட்டியை பொறுத்து 12 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அங்கே போய் என் ப்ராப்பர்ட்டியை பொசிஷனை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு கேட்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு அட்வர்ஸ் பொசிஷன் ப்ராப்பர்ட்டி அவங்ககிட்ட ரைட்டு போயிடும். அதனால் பர்மனன்ட் இன்ஜெக்ஷன்ஸ்க்கு என்ன மேக்ஸிமம் பர்மனன்ட் இன்ஜெக்ஷனுக்கு இது எப்போ காஸ் ஆஃப் ஆக்ஷன் ரைஸ் ஆகுதோ அப்பெல்லாம் பர்மனன்ட் இன்ஜெக்ஷன் சூட்ட போட முடியும். அப்போ காஸ் ஆஃப் ஆக்ஷன் பாயிண்ட் எப்போ ரைஸ் ஆகுதுங்கிறத டிசைட் பண்ணி தான் ஃப்ளைட் உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் அங்கே குறைவு. உங்களுக்கு அந்த இடத்துல பர்மனன்ட் இன்ஜெக்ஷன் சூட்டை பொறுத்த வரைக்கும் கேட்கும்போது டிக்ளரேட்டரி ரிலீஃப் இஸ் வெதர் நீடடா இல்லையா 2008 அனந்தலா சுதாகர் கேஸை படிச்சுட்டு போங்க. ஜட்ஜ்மெண்ட் எழுத போறவங்க அனந்துலா சுதாகர் சார் 2008 சிடிசி தட் ஜட்ஜ்மெண்ட்ல தான் ஜஸ்டிஸ் சதாசிவம் வந்து என்னென்ன மாதிரி சூட்ஸுக்கு என்னென்ன மாதிரி ரிலீஃபை கேட்கணும் டிக்ளரேட்டரி சூட்ஸுக்குங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. 2008 சிடிசி சார் ஸ்டில் வந்து அதுதான் ப்ரொவைல் ஆகிட்டு இருக்குங்க. ஆல் ஜட்ஜஸ் அதை தான் ரிலை பண்றாங்க. அனந்தலா சுதாகர் இன் 2008ங்க. How can freshers attend issues and judgment rating? Is there any step to follow, sir? You have to follow the judgments rendered by the lower court, madam. That is trial court, district, munchip courts. நீங்க ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து அந்த சைட்ல போய் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல இஷ்யூஸ் என்ன, இஷ்யூஸ்க்கு இவங்க எப்படி ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்கிறது அதுல தெரியும். நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் என்ன, வாட் இஸ் தி ஜிஸ்ட் ஆஃப் த கிளைண்ட் என்ன, ஜிஸ்ட் ஆஃப் தி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் என்ன, அதுக்கப்புறம் அதை எப்படி டிசைட் பண்ணியிருக்காங்கிறது அதுல வரும். நீங்க அதை பார்த்து பழகிக்கோங்க. ஃப்ரெஷர்ஸ் அந்த மாதிரி பழகிக்கோங்க. எஸ், ரவீந்திரன் லார்ட்ஷிப் ஜட்ஜ்மெண்ட் தான் கரெக்ட். ஆர்வி ரவீந்திரன் ஃபென்டாஸ்டிக் ஜட்ஜு. நீங்க அவரோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ரூல் ஆஃப் லான்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. அதையும் வந்து நீங்க அது இப்போ டைம் இருக்காது, நீங்க ஜட்ஜ் ஆன பிறகு அதை படிங்க. அதுல வந்து வாட் இஸ் ரூல் ஆஃப் லா, வாட் இஸ் மீன் பை பயாஸ் எழுதியிருப்பாங்க. நல்லா இருக்கும் அந்த ஜட்ஜ்மெண்ட், அந்த புக்கு. அந்த புக்கு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கண்டிப்பா நீங்க எல்லாருமே படிக்க வேண்டிய ஜட்ஜ்மெண்ட் வந்து இதுதான். அது உங்க ஆஃபீஸ்ல கேட்டு வேர் வி ஷுட் வி ஃபைண்ட் தி செஷன்ஸ் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இன் இ கோர்ட் வெப்சைட். நீங்க போய் அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸை வந்து இ கோர்ட்ஸ்ல நீங்க வந்து கேஸ் தேதியை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா ஜட்ஜ்மெண்ட் வரும். அதர்வைஸ் பார்ட்டிஸ் பேர் என்னங்கிறது அடிச்சிங்கனாலே ஜட்ஜ்மெண்ட் வரும். நீங்க உங்களுக்கு அதை வரலைன்னா அந்த கோர்ட் ஸ்டாஃப்ட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதை எப்படி பார்க்கணும்னு அவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க போய் நீங்க கோர்ட் ஸ்டாஃப் கிட்ட கேட்டுக்கோங்க. எஸ் சார், வேற ஏதாவது இருக்கா சார்?
சரி, நான் அடுத்த இஷ்யூஸ் நான் போறேன். ஏன்னா டைம் இல்லை, லைட் வேற சுத்தமா இல்லாதனால உங்களுக்கு என்னால ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல சார். திடீர்னு பவர் கட் ஆயிடுச்சு. நோ இஷ்யூ சார், கண்டிப்பா பண்ணலாம். கண்டிப்பா பண்ணலாமா சார்? பண்ணலாங்க சார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஆர்டர் 14ல ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய ரூல் வந்து செட்டில்மெண்ட் ஆஃப் இஷ்யூஸ் அண்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் சூட் ஆன் இஷ்யூஸ் ஆஃப் லா ஆன் இஷ்யூஸ் ஆர் இஷ்யூஸ் அக்ரீட் அப்பான். இது வந்து சாப்டரோட டைட்டில். உங்களுக்கு டைரக்டா யூ டோன்ட் ரைட் தி சாப்டர். இந்த சாப்டர் இப்படி சொல்லியிருக்காங்க, அப்படி சொல்லியிருக்காங்கன்னு எழுதாது. டைரக்டா யூ ரைட் தி ஆர்டர். இதுல இருந்து கேள்வி வந்தா டைரக்ட் அக்கார்டிங் டு ஆர்டர் 14 ஆஃப் சிபிசி அப்படின்னு நீங்க எழுதணும். நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்க ஆர்டர் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிச்சுன்னா யூ புட் தி ஆர்டர் 14 போட்டுருங்க. ரூல் 1, 2, 3ல ஏதாவது இருக்குன்னா நீங்க பார்த்து எழுதுங்க. நீங்க வந்து அக்கார்டிங் டு ஆர்டர் 14 அண்ட் ரூல் 1 and 2 இல்லாம 2 பத்தி கேட்டிருக்காங்க, 1 பத்தி கேட்கலனா கூட 1 and 2 ஆஃப் சிபிசின்னு எழுதுங்க. நல்லா தெரிஞ்சிச்சுன்னா நீங்க ரூலையும் சேர்த்து எழுதுங்க. தெரியலாட்டி அக்கார்டிங் டு ஆர்டர் 14 ஆஃப் சிபிசின்னு எழுதுங்க. நத்திங் இஸ் கோயிங் டு பி ராங். இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, issues arise when a material proposition of a fact or law is affirmed by one party and denied by other. சட்டத்து ஒரு ஃபேக்ட ஒரு பிளைண்டிஃப் சொல்றான், இப்படி 10ஆம் தேதி என்கிட்ட கடன் வாங்கிட்டான், என்ன எனக்கு பணம் தரல, எனக்கு வட்டியோட சேர்த்து 1.5 லட்ச ரூபா தரணும், என்கிட்ட வாங்கும்போது 95,000 ரூபா வாங்கியிருந்தாரு, வித் இன்ட்ரெஸ்ட் 95, எனக்கு 1,20,000 தரணும்னு சூட் போடுறான்னு வைங்க. அதுக்கு பேர் தான் இஷ்யூ. அது ஒரு ஃபேக்ட். பிளைண்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாரு, இல்ல நான் வந்து ஏற்கனவே அவருக்கு 50,000 ரூபாய் பே பண்ணிட்டேன், அந்த 50,000 ரூபாய் அவர் வட்டியோட சேர்த்து 50,000 ரூபாய் என்கிட்ட வாங்கிட்டாரு, நான் அவருக்கு வந்து அவர் சொல்ற மாதிரி 1,25,000 ரூபாய் தர வேண்டியதுல 50,000 ரூபாய் தந்தா போதும், ஆனா நான் வட்டி கொடுத்த கடைசி தேதி வந்து இந்த தேதியில கொடுத்துட்டேன், அந்த தேதியில இருந்து 3 வருஷம் கழிச்சுதான் இவர் சூட்டை போட்டிருக்காரு, அதனால இவர் சூட் வந்து பார்டு பைலா இத்தனை பீரியட் ஆஃப் 3 years ஆஃப் லிமிடேஷனுக்குள்ள இவர் வந்து சூட்டை ஃபைல் பண்ணல, காலங்கடன் தான் இவர் ஃபைல் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி இஷ்யூஸ் ஆஃப் ஃபேக்டும் வரும், இஷ்யூஸ் ஆஃப் லாவும் வரும். ஒருத்தர் வந்து எனக்கு இவ்வளவு கிளைம் ஏறணும்னு கேட்கறான், அந்த கிளைமை டிஃபரெண்ட் டினை பண்றான். இந்த கிளைம் கேட்கறது பிளைண்டிஃபோட கிளைமையும் டிஃபரெண்டோட செட் ஆஃப் ஆர் கவுண்டர் கிளைம் ஆர் டினைல் ஆஃப் த பிளைண்டிஃபோட ஃபேக்ட்ஸும், இந்த ரெண்டையும் நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இஷ்யூஸ் எப்படி இருக்கணும், இஷ்யூஸ் வந்து எந்த மாதிரி இருக்கணும், இஷ்யூஸ் ஆஃப் 2 kinds. இப்போ இஷ்யூஸ் எப்படி இருக்கும்னா, இஷ்யூஸ் ஃபேக்ட் சம்பந்தமான இஷ்யூஸை நீங்க ஃப்ரேம் பண்ண முடியும். அடுத்தது இஷ்யூஸ் ஆஃப் லா. இஷ்யூஸ் ஆஃப் ஃபேக்டும் இஷ்யூஸ் ஆஃப் லாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, ஒரு கிளைண்ட்ல சொல்லக்கூடிய ஒரு சங்கதியை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு சங்கதியை சொல்லி டிஃபரெண்ட் மறுக்கும் போது அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற விஷயங்கள் நீதிமன்றத்துக்கு எழக்கூடிய எழுவினாவுக்கு பேரு தான் அந்த இஷ்யூஸ் ஆஃப் ஃபேக்ட். சங்கதியை பொறுத்து நீதிமன்றத்தில் யாருக்கு மெய்ப்பிக்கும் சுமை இருக்குதுங்கிறத கோர்ட் ஃப்ரேம் பண்ணும். தட் இஸ் கால்ட் இஷ்யூஸ் ஆஃப் ஃபேக்ட். மெய்ப்பிக்கும் சுமை யாருக்கு, பர்டன் ஆஃப் ப்ரூஃப் லைஸ் அப்பான் ஹூம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அது இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் படிச்சு பார்த்துட்டு, பிளைண்டையும் படிக்கணும், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டையும் படிக்கணும், இதையும் படிச்சு பார்த்துட்டு கோர்ட்டு இந்த ஃபேக்ட்ல இந்த கேள்வியெல்லாம் இந்த நீதிமன்றத்துக்கு எழுதுறதுன்னு சொல்லி நினைச்சு ஒரு கேள்விக்கு சட்டத்தின்பால் கேட்கறதா, சட்டத்தின்பால் ஃப்ரேம் பண்ணதான் இஷ்யூஸ் ஆஃப் ஃப்ரேம் ஆஃப் ஃபேக்ட். அடுத்தது இஷ்யூஸ் ஆஃப் லானா நான் சொன்ன மாதிரி தான், லிமிடேஷன் பாயிண்ட்ல வந்து 3 வருஷத்துக்குள்ள ஒரு ஃபைல் பண்ணலன்னு சொல்லி கேட்கறது ஒரு லிமிடேஷன் பாயிண்ட். வெதர் சூட் இஸ் பார்ட் பை லிமிடேஷன், வெதர் சூட் இஸ் பார்ட் பை ரெஸ்யூடிகேட்டா, தட் இஸ் ஆல்சோ லா. அக்கார்டிங் டு செக்ஷன் 11 ரெஸ்யூடிகேட்டா ஏர்லியரா ஒரு சூட் வந்து சேம் இஷ்யூஸ் ஆஃப் ஃபேக்டுக்கும் டிசைட் பண்ணி ஏற்கனவே 2 தரப்பினருக்குள்ள பிரச்சனையை நீதிமன்றம் தீர்த்துருச்சு அப்படின்னா அதை மறுபடியும் சப்ஸ்டியூஷன் சூட்டு கொண்டு வந்து கோர்ட்ல வந்து ஃபைல் பண்ண முடியாது. அதனால இந்த சூட்டை வந்து அக்கார்டிங் டு செக்ஷன் 11 ஆஃப் சிபிசி இந்த சூட்டை ரிஜெக்ட் பண்ணணும். இது வந்து பார்டு பை லான்னு டிசைட் பண்ண முடியுமான்னா தட் இஸ் கால்ட் வெதர் சூட் இஸ் பார்டு பை ரெஸ்யூடிகேட்டா அப்படின்னு நீங்க ஃப்ரேம் பண்றதுக்கு பேர் தான் இஷ்யூஸ் ஆஃப் லா. லிமிடேஷனும் இஷ்யூஸ் ஆஃப் லா தான், ரெஸ்டிடிகேட்டாவும் இஷ்யூஸ் ஆஃப் லா தான். ஈஸ்மெண்ட்ரி ஆக்ட்ல ஒரு செக்ஷன் இருக்கு, அந்த செக்ஷன் படி ஒரு வாய்க்காலை தடுத்து ஒரு வழக்கை போட முடியாதுன்னு சொல்லி ஒரு சேனல் வாட்டர் சேனலுக்கு வந்து என்னோட தான் வாட்டர் சேனல் சொல்லி யாருமே கிளைம் பண்ண முடியாது. அப்படி கிளைம் பண்ணா தட் இஸ் ஹிட் பை ஈஸ்மெண்ட் ஆக்ட்னு ஒரு ஆக்ட்ல ஒரு செக்ஷன் இருக்கு. ஸோ அதுவும் வந்து வெதர் சூட் இஸ் பார்டு பை தட் ஈஸ்மெண்ட் ஆக்டானும் நீங்க வந்து கேள்வி எழுப்ப முடியும். ஸோ
ஆக்டை பேஸ் பண்ணி சிலது செய்ய முடியாதுன்னு வந்தா அதை வந்து செய்ய முடியாதுங்க. அது வந்து இஷ்யூஸ் ஆஃப் லா. சட்டத்துக்கு முரண்பட்டு அந்த வழக்கை நடத்த முடியாதுன்னு சொன்னா அது வந்து பார்டு பை லா. அதுக்கு நீங்க இஷ்யூஸ் ஆஃப் ஃப்ரேம் பண்ணணும். இஷ்யூஸ் ஆஃப் ஃபேக்ட், இஷ்யூஸ் ஆஃப் லா, இது ரெண்டுல தான் நீங்க ஃப்ரேம் பண்ண முடியும். இது கேள்வியா கேட்கறதுக்கு வாட் ஆர் த கைண்ட்ஸ் ஆஃப் இஷ்யூஸ் தட் வெதர் கோர்ட் கேன் பி, வாட் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் வந்து நீங்க வந்து பண்ண முடியும்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இஷ்யூஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த R14 ரூல் 1 தெளிவா படிச்சுக்கோங்க. அதுல 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 6th பாயிண்ட்டை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் 5 பாயிண்ட்ஸை வந்து நல்ல தரவா படிச்சுங்க. நல்லா உங்களுடைய சிம்பிள் இங்கிலீஷ்ல தமிழ்லயோ சிறப்பா எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கோர்ட் டு ப்ரொனவுன்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆல் இஷ்யூஸ். அப்போ ஒரு இஷ்யூஸை கோர்ட் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. கோர்ட் இருக்கிற இஷ்யூஸை கோர்ட் வந்து ஃப்ரேம் பண்ண பிறகு அந்த இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் கோர்ட் வந்து எல்லா இஷ்யூஸுக்கும் ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லணும். ஃபைண்டிங்ஸ் ஆஃப் த கோர்ட் இன் ஆல் இஷ்யூஸை வந்து சொல்லணுங்க. எஸ் ஹரிஷ் சார். ஹரிஷ் சொல்லுங்க சார். சார் சாரி சார், கன்டினியூ பண்ணலாம் சார். இல்ல ஹரிஷன் ஏதோ கொஸ்டின் ரைஸ் பண்ண மாதிரி இருந்தது, அதனால. ஓகே ஓகே சார். அவர் நெட்வொர்க் ஏதோ இஷ்யூ போல சார், அது கேட்கல சார். ஓகே, நோ ப்ராப்ளம். சார் கோர்ட் டு ப்ரொனவுன்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆன் ஆல் இஷ்யூஸ் சார். இது என்ன சொல்றாங்கன்னா the court shall subject to provisions of rule that the court, notwithstanding that the case may be disposed of on a preliminary issue, the court shall subject to the provisions of sub-rule to pronounce judgment on all issues where issues of both of law and of fact arise in the same suit. The court is of opinion that the case or any part thereof may be disposed on an issue of law. It may try that issue first if that issue relates to jurisdiction of the court or a bar to the suit created by any law for time being in force. ஒரு 2 இஷ்யூஸ் இருக்கு. ஃபேக்டை ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணுமா, லாவை ஃபர்ஸ்ட் கோர்ட் டிசைட் பண்ணுமானா, கோர்ட் வந்து லா சம்பந்தமா ஒரு இஷ்யூ ஃப்ரேம் பண்ணியிருந்தா அந்த லாவை தான் கோர்ட் டிசைட் பண்ண முடியும். அந்த ஃபர்ஸ்ட் இஷ்யூ தான் கோர்ட் வந்து ஃப்ரேம் பண்ணி பிரிமினரி இஷ்யூவா ஃப்ரேம் பண்ணி அதை வந்து டிசைட் பண்ண முடியும்னு ரூல் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் கோர்ட் வந்து லாவை தான் டிசைட் பண்ணணும். சூட் இஸ் பார்டு பை ரெஸ்டிடிகேட்டாவா இல்லையான்னு டிசைட் பண்ணிட்டு அந்த ப்ளீடிங்ஸ் 2 பேரும் ஃபைல் பண்ண பிறகு படிச்சு பார்த்துட்டு கிரிமினல் இஷ்யூலேயே இந்த சூட் வந்து பார்டு பை ரெஸ்டிடிகேட்டானா அதை டிசைட் பண்ணிடலாம். ஏன்னா முன்சிப் கோர்ட்டுக்கு ரெஸ்டிடிகேட்டா தான் கொடுக்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. பார்டு பை லா, லிமிடேஷன் ஆர் ரெஸ்டிடிகேட்டா, இது ரெண்டும் நீங்க நல்லா பார்த்துட்டு போங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் விச் இஷ்யூஸ் மே பி ஃப்ரேம்ட். எந்த இதுல இருந்து எந்த மெட்டீரியல்ஸ் வந்து இஷ்யூஸ் வந்து கோர்ட் வந்து ஃப்ரேம் பண்ணணும், இஷ்யூஸை எதுல இருந்து ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் வகுத்திருக்காங்க. அந்த ரூல் பாத்தீங்கன்னா R14 ரூல் 3. The court may frame the issues from all or any of the following materials: allegations made on oath by the parties or by any person present on their behalf or made by the pleaders of such parties. இந்த மாதிரி கூப்பிட்டு விசாரிப்பாங்க. நீங்க உள்ளுக்குள்ள பிளைன் ப்ரூஃப் அஃபிடவிட் போட்டிருப்பீங்க, பிளைன் ப்ளீடிங்ஸை போட்டிருப்பீங்க. அதுல இருந்து இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணணும். அல்லது ப்ளீடர்ஸ் வந்து இன்ட்ராகேட்டிவ்ல ப்ளீடர்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லும் போதும் அதையும் நோட் பண்ணிட்டு அதுல கூட இஷ்யூஸை வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். If it is relevant to the facts of the case. relevant to facts of the case இருந்தாலும் இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணு. சம்பந்தம் இல்லாம பிளைண்ட் வந்து மணி சூட்டுக்கு போட்டுட்டு இன்ஜெக்ஷனுக்கு ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாருன்னா அதை இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அட்வொகேட் ஃபேக்ட்ஸ் வந்து ரெலவன்சி டு ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் இருந்தால் தான் அதை இஷ்யூவா எடுத்துக்கிட்டு அதை பண்ணணும். மெயினாக யாரும் வந்து பார்ட்டியோட ரெப்ரஸன்டேஷன்லயோ அட்வொகேட்டோட ஓரல் ரெப்ரஸன்டேஷனுக்கு யாரும் இஷ்யூஸ் மேக்ஸிமம் ஃப்ரேம் பண்றது கிடையாதுங்க. எல்லாருமே ப்ளீடிங்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இஷ்யூஸை ஃப்ரேம் பண்றோம். அலிகேஷன்ஸ் மேட் இன் தி ப்ளீடிங்ஸ் ஆர் ஆன்சர்ஸ் இன் இன்ட்ரோகேட்டிவ்ஸ் டெலிவர்ட் இன் தி சூட். இன்ட்ரோகேட்டிவ்ஸை பத்தி சொன்னேன். அது இந்த ரூல்ல வந்து செக்ஷன் R14 ரூல் 3ல கம்ப்ளீட்டா நீங்க வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த இன்ட்ராகேட்டிவ்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது தான். அது இன்ட்ராகேட்டிவ்ஸ் வந்து R12 நினைக்கிறேன்.
ஆர்டர் 11 சார். ஆர்டர் 11 கரண்ட் இல்லாதனால எனக்கு கொஞ்சம் தெரியல சார். எஸ், டிஸ்கவரி அண்ட் இன்ஸ்பெக்ஷன் ஆர்டர் 11. அதை பாருங்க, ஆர்டர் 11 சப் கிளாஸ் 2ல வந்து சொல்லியிருக்கிறாங்க. ரூல் 2ல பர்டிகுலர் இன்ட்ராகேட்டரிஸ் டு பி சப்மிட்டட். இப்போ யாரை நம்ம கேள்வி கேட்கும்போது அதுல இருந்து கூட நீங்க வந்து இன்ட்ராகேட்டரிஸ்ல இருந்து கூட இதை வந்து நீங்க வந்து இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ண முடியும். அதை தான் அதில் சொல்ல வராங்க. நோன் டீட்டெயிலாக நீங்கள் வந்து ஆர்டர் 11ல் எழுத வேண்டியதில்லை சார். இந்த ஆர்டர் 14 இருக்கிற இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கோர்ட் மே எக்ஸாமின் விட்னஸஸ் ஆர் டாக்குமெண்ட்ஸ் பிஃபோர் ஃப்ரேமிங் இஷ்யூஸ். அப்போ கோர்ட் வந்து பிஃபோர் ஃப்ரேமிங் இஷ்யூஸை 2 பார்ட்டியும் கூப்பிட்டு ஆஃப்கான்ஸ் கேஸ் படி கேள்விகளை விசாரிக்கலாம். கேள்விகளை கேட்டு அவங்க சொல்லக்கூடிய சங்கதிகள்ல இருந்து அவங்க பார்ட்டிகளை விசாரணை செய்து கூட இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணலாம். 2 சைடும் ஃபைல் பண்ணியிருக்கிற டாக்குமெண்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து இஷ்யூஸை வந்து ஃப்ரேம் பண்ண முடியுங்கிறத நீங்கள் எழுதணும். ஆர்டர் 14 ரூல் 4 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்டர் 14 ரூல் 1 to ரூல் 4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். அது நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் 14 ரூல் 5ல பவர் டு அமெண்ட் அண்ட் ஸ்ட்ரைக் அவுட் இஷ்யூஸ். இது வெரி 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 இம்பார்ட்டன்ட்டுங்க. இந்த ஆர்டர் 14 ரூல் 5 கேள்வி இல்லாத இதே வந்து உங்களுக்கு வந்து கிடையாது. கேள்வி இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாதுங்க. ஆர்டர் 14 ரூல் 5 நல்லா படிச்சுங்க. பவர் டு அமெண்ட் அண்ட் ஸ்ட்ரைக் அவுட் இஷ்யூஸ். The court may at any time before passing a degree amend the issues or frame additional issues on such terms as it thinks fit. All such amendments or additional issues as may be necessary for determining a matter in controversy between the parties shall also be made or framed. The court may also at any time before passing a degree strike out any issues that appear to be wrongly framed or introduced. ஒரு வழக்குக்கு தேவையில்லாத இஷ்யூஸ் இருந்தாலோ அல்லது வகுக்கக்கூடிய ஒரு எழுவினாவல் வகுக்காமல் நீதிமன்றம் இருந்தாலும் அதை வந்து இமீடியட்டா கோர்ட்டு ஸ்ட்ரைக் அவுட்டும் பண்ணலாம், ஆடும் பண்ணலாம். ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது பார்ட்டிக்கு சொல்ல வேண்டியதில்லை. பட் இஃப் யூ ஆர் ஆடிங் அண்ட் இஷ்யூ ரிகார்டிங் தி சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் த சூட் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கும் பொழுது அதுக்கு வாதியோ பிரதிவாதியோ அந்த இஷ்யூவுக்கு ஆன்சர் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பா அந்த இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணி பார்ட்டிக்கு சொல்ல வேண்டியது அவசியம். ஏன்னா அதுல ஏதாவது அவங்க எவிடன்ஸ் விடுறதுக்கான வாய்ப்புகள் அந்த இஷ்யூஸ்க்கு இருக்குது. ஸோ அதில் எவிடன்ஸ் வந்து பற்றாமல் இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்க இஷ்யூஸை ரீகாஸ்ட் பண்ணி ஜட்ஜ்மெண்ட்ஸை டெலிவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அது எப்போ வேணால் நீதிமன்றம் பிஃபோர் டெலிவரிங் தி ஜட்ஜ்மெண்ட்டுங்க சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. எப்போ வேணால் அதை வந்து ஜட்ஜ்மெண்ட்டை சொல்றதுக்கு முன்னாடி இஷ்யூஸை ரீகாஸ்ட் பண்ணி அதுக்கு கோர்ட் வந்து ஆன்சர் பண்ணணும். இதை வந்து கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அட் வாட் டைம் whether court can amend the issue, whether court can strike out the issue, whether court can frame new issues before pronouncing judgment கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதை நீங்கள் வந்து ஆர்டர் 14 ரூல் 5 நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் ஆஃப் ஃபேக்ட் ரூல் 6. கொஷின்ஸ் ஆஃப் ஃபேக்ட் ஆர் எனி லா பை அக்ரிமெண்ட் டு பி ஸ்டேட்டட் in form of issues. When the parties to a suit are agreed as to the question of fact or of law to be decided between them, they may state the same in the form of an issue and enter into an agreement in writing that upon finding of the court in affirmative or negative of such issue. பார்ட்டிஸ்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இந்த இஷ்யூஸ்க்கு மட்டும் ஜட்ஜ்மெண்ட் டெலிவரி பண்ணா போதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிராஃப்ட் இஷ்யூஸ்ன்னு பேர். அதுக்கு சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பேஸ் பண்ணி அட்வொகேட்ஸே டிராஃப்ட் இஷ்யூஸ் வந்து கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. பெரிய சீனியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட் வந்து இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணாமல் இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு டிராஃப்ட் இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்து கோர்ட்டில் வந்து they will give notice. I am filing a draft issues again. But it is duty of the court. But they will bring notice to the court to frame the issues on எந்த பாயிண்ட்டுக்கு அவங்களுக்கு ஆன்சர் வேணும்னு நினைக்கிறாங்களோ எந்த இடத்துல ப்ளீடிங்ல வந்து 2 ப்ளீடிங்கையும் பேஸ் பண்ணி இருக்கும்போது டிராஃப்ட் இஷ்யூஸை இந்த இஷ்யூஸ்க்கு சொன்னால் இந்த வழக்குக்கான தீர்வு ஈஸியாக கிடைக்கும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து அவங்க advocates வந்து ஃபைல் பண்ணுவாங்க. That is called draft issues. Court also can frame draft issues before pronouncing judgment. Next பார்த்தீங்கன்னா court if satisfied that rule 7 சொல்றேங்க. Court if satisfied that agreement was executed in good faith may pronounce judgment. That the agreement when the court is satisfied after making such inquiry as it deems proper, the agreement was duly executed by the parties, that they have substantial interest in decisions of question, the same is fit to be tried and decided. It shall be proceed to record and try the issue and state its finding or decision thereon in same manner
as if issue had been framed by the court. கோர்ட் ஒரு இஷ்யூ ஃப்ரேம் பண்ணி எப்படி ஜட்ஜ்மெண்ட் செலக்ட் முடியுமோ அதே மாதிரி அந்த அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி அதை கோர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டா அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டை கோர்ட்டு சொல்லலாம். ஒவ்வொரு இஷ்யூஸுக்கும் கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அந்த ஆன்சர் வெதர் இட் இன் ஃபேவர் ஆஃப் தி பிளைண்டிஃப் ஆர் இன் ஃபேவர் ஆஃப் தி டிஃபரண்ட் ஹேஸ் டு பி ப்ராப்பர்லி அதை வந்து சொல்லணுங்க. ஒவ்வொரு இஷ்யூஸ்க்கும் டிசிஷன் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க, வெதர் இஷ்யூ இஸ் ஆன்சர் இன் ஃபேவர் ஆஃப் த பிளைண்டிஃப் ஆர் த டிஃபரண்ட் ஹேஸ் டு பி ஸ்டேட்டட் அட் தி ஃபைண்டிங் ஆஃப் தி இஷ்யூ, அட் தி ஃபைனல் ஃபைண்டிங் ஆஃப் தி இஷ்யூஸ்ல சொல்லணும். கடைசியாக ரிசல்ட் போர்ஷன் வரும், அது தேவையில்லை. இதை வந்து ஒவ்வொரு இஷ்யூஸுக்கும் கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்லணுங்க. இஷ்யூஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. லாஸ்ட் வந்து வாட் டு அதர் ரிலீஃப்னு ஒரு இஷ்யூனா அதில் வந்து the plaintiff is the suit is degreed as spread for, hence the plaintiff is not entitled for any other relief as spread in the patent. நீங்க எழுதணும் இந்த ரிசல்ட் suit is degreed no cost. இந்த ரிசல்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு ஒரு மார்க் உண்டு. நீங்க ஜட்ஜ்மெண்ட் எழுதும்போது இந்த ரிசல்ட்னு ஒரு போர்ஷன்ல வந்து சூட்டை வந்து வெதர் யூ ஆர் டிகிரிங் தி சூட் ஆர் டிஸ்மிஸிங் தி சூட்டை நீங்க பாத்துங்க. மணி சூட்டு மேக்ஸிமம் நீங்க வந்து அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ரோனோட் சூட்டுகள் கொடுத்தா மேக்ஸிமம் டிகிரி பண்றது பாருங்க. அன்லெஸ் இட் இஸ் பார்டு பை limitation, try to invoke section 118 of that negotiable instrument act. Try to pass judge pronoun suit in favor of the plaintiff because presumption plays vital role. According to section 101 to 103 of Indian Evidence Act, நீங்க எவிடன்ஸ் வந்து எப்படி அப்ரிஷியேட் பண்ணி நீங்க அதை எழுதணும். நீங்க அக்கார்டிங் டு 101 to 103ங்கிற ஒரு வார்த்தை நீங்க எழுதும்போது யூ ஹவ் இன்வோக்ட் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அண்ட் யூ ஹவ் அப்ளைட் த மைண்டுங்கிறதுக்கு ஹானரபிள் ஜட்ஜஸ் வந்து அதை வந்து மைண்ட்ல வச்சுக்குவாங்க. யூ மே கெட் சம் அடிஷன் மார்க்ஸ். இன் கேஸ் ஆஃப் ப்ரிசம்ப்ஷன் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் தி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸுங்க. மேக்ஸிமம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸை வந்து ரிலே பண்றதுக்கு உங்களோட டிசிஷன்ல பாருங்க. பேஜ் நம்பர் தெரியாட்டி பரவாயில்ல. இன்றி அனந்துல்லா சுதாகர், இன்றி ஜீவரத்தினம், இன்றி செல்வரத்தினம், இந்த மாதிரி கேஸ்களை வந்து நீங்க மேக்ஸிமம் பார்த்துக்குங்க. இன்ஜெக்ஷன் சூட்ஸ்க்கு எந்த இன்ஜெக்ஷன் டிக்ளரேட்டிவ் இன்ஜெக்ஷன் சூட் பேர் இன்ஜெக்ஷன் வந்ததுன்னா தி செட்டில்டு பொசிஷன் என்னங்க, செட்டில் பொசிஷன் ஆஃப் லா ரெண்டட் பை தி ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் இன் அனந்துல்லா சுதாகர் கேஸை ஒரு தடவை படிச்சுக்கோங்க. அதில் இருக்கிற ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸை நீங்கள் வந்து இந்த டிக்ளரேட்டிவ் சூட்ஸ்க்கு எழுதும் பொழுது அதை உள்ளே போட்டு இப்படி சொல்லியிருக்கிறாங்கிற ஃபைண்டிங்ஸை நீங்கள் எழுதிங்க. ரொம்ப சிம்பிள் ஜட்ஜ்மெண்ட்டு. இன் 2008 ட்ரை டு invoke the judgment and try to write that judgment in your judgment. நீங்க எழுதும்போது அதை எழுதுனீங்கன்னா நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு இது வரும். ஏன்னா அங்க நிறைய பேப்பர்ஸ் திருத்தும் பொழுது மிக சாத்தியக்கூறுகளான ஜட்ஜ்மெண்ட்ஸ், எந்தெந்த ஜட்ஜ்மெண்ட்ஸை படிச்சிருந்தா இவங்க ஓரளவுக்கு இவங்க டிக்ளரேஷனா என்ன, இன்ஜெக்ஷன்னா என்ன, மணி சூட்னா என்னன்னு இவங்க தெரிஞ்சிருப்பாங்கிறது அவங்க உடனடியாக உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸை வந்து நீங்க அப்ரிஷியேட் பண்ணி எழுதியிருக்கீங்க அப்படின்னு இமீடியட் மார்க்ஸ் கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. அதுக்காக தான் அந்த உங்களுக்கு பேஜ் நம்பர் தெரியல கூட இன்றி போட்டு நீங்க எழுதுங்க. There ends the matter, sir. Any doubt you ask me. Issues பத்தி நான் இவ்வளவுதான் சார். மேக்சிமம் ப்ரோனோட் சூட்ஸ் நீங்க பாருங்க. லாஸ்ட் நீங்க வந்து அந்த 5 years இருக்கு இல்லைங்களா சார், இந்த லாஸ்ட் 5 yearsக்கான என்ன சொல்றது சார், லாஸ்ட் 5 years அத்தாரிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சார் சிம்பிள் இன்ஜெக்ஷன் சூட், சிம்பிள் ப்ரோனோட் சூட், மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் சிவில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சிம்பிள் இன்ஜெக்ஷன் சூட்ஸ், சிம்பிள் டிக்ளரேட்டரி, சிம்பிள் இதுல வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க சார். அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸை நீங்க எடுத்து பார்த்துட்டு அதில் இருக்கிற ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸை எப்படி அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க, எவிடன்ஸ் ஆஃப் த கேஸை எப்படி அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் சார். ஆனரபிள் ஜஸ்டிஸ் சதீஷ்குமார் அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஆர் சுப்பிரமணியம் லார்ட்ஷிப் ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் சிவில்ஸை பத்தி சொல்லும்போது, பார்ட்டிசன் சூட்ஸை பத்தி சொல்லும்போது நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ரிட்டையர்டு ஜஸ்டிஸ் வந்து டி ரவீந்திரன் ஆல்சோ டிஸ்போஸ் நம்பர் ஆஃப் கேசஸ் இன் 2017-18 வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிம்பிள் சூட்ஸ், சிம்பிள் சூட் ஃபார் இன்ஜெக்ஷன், சிம்பிள் சூட் ஃபார் டிக்ளரேஷன், சிம்பிள் சூட் ஃபார் மணி ப்ரோனோட் சூட்ஸ், இந்த மாதிரியான சூட்ஸை வந்து உங்களுக்கு அதில் டிசைன் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அது மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் சிவில் அண்ட் கிரிமினல் சிவில், இப்போ இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து சிவிலாக இருக்கிறதுனால அதை நீங்கள் வாங்கி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது, என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி எழுதலாம், ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட், அதில் நீங்கள் எந்த செக்ஷன் 60C வந்து ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸ், உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் முக்கியமாக வந்து
ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸை வந்து பிளைண்டிவ் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்கிறத பார்ப்பாங்க. வெதர் இஸ் ஹேவிங் ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி டு எக்ஸிக்யூட் த டாக்குமெண்ட், டு பர்ச்சேஸ் த ப்ராப்பர்ட்டி, மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டியும் டேட் ஆஃப் த அக்ரிமெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்குதா, அன்னைக்கு எழுதுனதுக்கு இவர் வந்து பணம் கொடுக்க தயாரா இருந்தாரா, இல்லை இவர் வேணும்னே வாங்காம விட்டுட்டாரா, இவர் வேணும் ஒரு அக்ரிமெண்ட் நோக்கத்துக்காக போடப்பட்ட ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்காக போடப்பட்ட அக்ரிமெண்ட்டா, இல்லை நேச்சர் ஆஃப் த டாக்குமெண்ட் ஃபார் லோனா, எல்லாமே நீங்க வந்து அதுல வந்து அனலைஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக் ரிஃபேக்டை கேட்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா அதை படிங்க. ஸ்பெசிஃபிக் ரிஃபேக்ட் சூட்ஸை கண்டிப்பா நீங்க படிக்கணும். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் ரிஃபேக்ட் செக்ஷன் 34 இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். செக்ஷன் 34 அண்ட் செக்ஷன் 41 நீங்க 34 to 42 அதுல நெகட்டிவ் இன்ஜெக்ஷன்ஸ் நெகட்டிவ் இதை கொடுக்க முடியாது. அதனால செக்ஷன் 41 ரொம்ப தெளிவா படிச்சுக்கோங்க. மேக்சிமம் சூட்டை வந்து நீங்க டிகிரி பண்ற மாதிரி தான் வழக்குகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குங்க. ஸோ நீங்க சூட்டை வந்து நல்லா படிச்சுட்டு எப்போ ஸ்பெசிஃபிக் ரிஃபேக்ட் டிகிரியும் பண்ணலாம், டிஸ்மிஸும் பண்ணலாம். அது டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் த ஜட்ஜ். சூட் ஃபார் பர்மனன்ட் இன்ஜெக்ஷன், சூட் ஃபார் டிக்ளரேஷன், சூட் ஃபார் ரெக்கவரி ஆஃப் மணி, பிளைண்ட் டிஸ்க்ளோசஸ் ட்ரூ ஃபேக்ட் அப்படின்னா யூ ட்ரை டு டிகிரி த சூட். டெனன்ட், லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான சூட்ஸை நீங்க படிக்கும்போது அதை நீங்க தேடி 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 படிச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த 4 சூட்டுகளை தான் உங்களுக்கு வருங்க. அதே மாதிரி ஆர்டர் 20 நல்லா படிச்சுக்கோங்க. ஆர்டர் 20 இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட்டுங்க. ஆர்டர் 20 நீங்க படிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து உங்களோட ப்ரெசன்டேஷனை ஜட்ஜ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கேட்கறதுக்கு அதிக தியரியாவும் கேட்பாங்க. ஜட்ஜ்மெண்ட் தான் வெறும் ஜட்ஜ்மெண்ட் மட்டும் எழுதுன்னு 100 மார்க்குக்கு வராது. இஷ்யூஸ்னா என்னன்னு இந்த 6 பாயிண்ட் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். இந்த ஆர்டர் 14 இருக்கிற 7 படிங்க. அதே மாதிரி ஆர்டர் 20 படிங்க. ஆர்டர் 20 20 ரூல்ஸ் இருக்கு. அதுல வந்து எந்தெந்த சூட்ஸ்க்கு வந்து நீங்க வந்து பிரிமினல் டிகிரி பாஸ் பண்ண முடியுங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்க ஆர்டர் 20 வந்து ஆர்டர் 20ல இருக்கிற 20 ரூலும் நல்லா படிங்க. யூ வில் கெட் 40 மார்க்ஸ் ஆன் தட். அதர் திங்ஸ் 60 மார்க்ஸ் ஒன்லி யூ ஆர் கோயிங் டு கெட் தி ஜட்ஜ்மெண்ட். யூ மே கிவ் they will give whether 3 judgments or 4 judgments, otherwise 2 judgments. இந்த நிறைய ஃபேக்டை கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் எழுதுன்னு சொல்ல போறாங்க. நீங்க ஃபேக்ட் ரீடிங் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க வந்து அதாவது ஃபேக்ட் ரீடிங்க எங்கிருந்து வரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மெட்ராஸ் வீக்லி நோட் சிவில், எம்எல்ஜே சிவில், சிடிசி சிவில் எடுத்து ஃபேக்ட் ரீடிங் பண்ணுங்க. ஃபேக்ட் ரீடிங் பண்ண 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 பண்ணதான் நீங்க போய் அங்க அந்த ஃபேக்ட்ஸை மனசுல வச்சுட்டு எழுத முடியும். ட்ரை டு ஜிஸ்ட் ஆஃப் த பிளைண்ட் சொல்லும் போது ட்ரை டு யூ இன் நட்ஷல் மேனர்ல கொடுங்க. ரொம்ப சிம்பிளா எழுதுங்க. ஒரு சூட்டை வந்து சிம்பிளா எழுதா போதும். நோ நீட் ஆஃப் எனி ஷேக்ஸ்பியர் லாங்குவேஜ், அதெல்லாம் தேவையே இல்லைங்க. சிம்பிளா எழுதுங்க. நட்ஷல் ஆஃப் த கேஸ், ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் என்னன்னு எடுங்க. அதை நட்ஷலா சொல்லுங்க. சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. அதே மாதிரி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுங்க. ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லுங்க. அவ்வளவுதான். இஷ்யூஸ் அழகா ஃப்ரேம் பண்ணி அழகா எழுதுங்க. எதுவுமே தெரியலையா ஒரு இஷ்யூவாவது ஃப்ரேம் பண்ணுங்க. 2 இஷ்யூ கண்டிப்பா ஃப்ரேம் பண்ணிடலாம். எதுவுமே தெரியலாம். வெதர் த பிளைண்ட் அதுலயே கொடுத்துருப்பாங்க. The plaintiff has filed the suit for the relief of declaration and permanent injunction. Plaintiff has filed the suit for declaration and mandatory injunction. Plaintiff has filed the suit for bare injunction. இப்படி கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்க இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணணுங்க. Whether the plaintiff is entitled for the relief of declaration, whether the plaintiff is entitled for the relief of injunction, whether the plaintiff is entitled for the relief of declaration, recovery, possession, whether the plaintiff is entitled for the relief of mandatory injunction, அந்த மாதிரி அது டிக்ளரேஷன், ரெக்கவரி ஆஃப் பொசிஷன், இது மாதிரியான சூட்ஸ் வரும். அப்போ அடுத்தது வந்து whether the plaintiff is entitled for the suit pronote amount with interest of 6%. ப்ரோனோட் சூட்டுகளில் நீங்க டிசைட் பண்ணி டிகிரி பண்ணி முடிவு பண்ணிட்டீங்கன்னா யூ ஹாவ் டு ஸ்டேட் தி percentage of interest 6% or 9%. அதுக்கு மேல சொல்லாதீங்க. சொல்லும்போது from the date of filing of the suit to from the date of realizationங்கிற வார்த்தையை சேர்த்துருங்க. இன்ஜெக்ஷன் சூட்ல the plaintiff is entitled for the suit amount and also entitled for the interest amount from the date of filing of the suit to date of till the date of realization அப்படிங்கிற வார்த்தையை எழுதுங்க. அதுல பர்சன்டேஜ் நீங்க கோட் பண்ணுங்க. மேக்ஸிமம் 6% கோட் பண்ணா போதுங்க. அதுக்கு மேல நீங்க பண்ண வேண்டாம். 6 to 9. ஏன்னா இது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெப்ட் ரிலீஃப் ஆக்ட் வந்து டெப்ட் ரிலீஃப் ஆக்ட்ல இந்த ஆர்பிஐ ஆக்ட்ல வரும், ரிசர்வ் பேங்க் ஆக்ட்ல வரும். அதுல வந்து எவ்வளவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுங்க அதுல பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டே வருவாங்க.
மேக்ஸிமம் 6 to 9% பண்ணிட்டீங்கன்னா 75 பைசா அல்லது 50 பைசா வரும் per year per annum. So that is enough. அதை பண்ணி எழுதுங்க. அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட்ல whether the plaintiff is entitled for the return of money அப்படிங்கிறத பாருங்க. அவர் ரிட்டர்ன் ஆஃப் பண்ணிக்கு அவர் என்டைட்டில்டான்னு பாருங்க. அது செக்ஷன் 20 and 22ல என்ன டிஸ்கிரிப்ஷன் ரிலீஃப் இருக்குன்னு பாருங்க. அதுக்கு ரிட்டர்ன் ஆஃப் பண்ணி ப்ரேயர் அவர் கேட்கலைன்னா கோர்ட்டு கொடுக்க வேண்டிய நிலையில இருக்கு. அந்த ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் இருக்கிற அந்த செக்ஷன்ஸை போட்டுட்டு அதுக்கு வந்து ஒரு நாள் என்ஸ் த பிளைண்டிஃப் இஸ் நாட் ரிட்டர்ன் ஆஃப் மணி ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சூட்டை டிஸ்மிஸ் பண்ணாலும் பண்ணலாம், டிகிரி கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். டிகிரி கொடுத்துட்டு அவருக்கு வந்து சேல் டீட் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி ஆர்டர் போடலாம். இல்லை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் ரிலீஃபை கொடுக்கலன்னு சொல்லி சூட்டை டிஸ்மிஸ் பண்ணிட்டு மணி ரிட்டர்ன் ஆஃப் பண்ணியும் நீங்கள் ஆர்டர் போடலாம். இதை நல்லா பார்த்துங்க. மார்க்கெட் சூட்டும் கேட்கும்போது டேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. டேட் ஆஃப் ஃபைலிங்ல இருந்து டேட் ஆஃப் ரியலைசேஷன் வரைக்கும் கொடுங்க. இல்லைன்னா ஃப்ரம் தி டேட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் ஆஃப் ப்ரோனோட் டு ஃப்ரம் தி டேட் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் த சூட் வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும், அப்புறம் ஃப்ரம் தி டேட் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் த சூட்ல இருந்தும் டேட் ஆஃப் ரியலைசேஷன் ஆஃப் தி மணி வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கொடுக்கலாம். எல்லாத்துக்குமே காமனாக ஃப்ரம் தி டேட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி ப்ரோனோட் டு தி டேட் ஆஃப் ரியலைசேஷன் என்ன அமௌண்ட் வருது இன்ட்ரெஸ்ட் வருதோ அதை கோட் பண்ணி அதை அதில் டிகிரியில சேர்த்து விட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பண்ணிட்டீங்கன்னா வேலை அந்த இடத்துல அந்த இதை வந்து ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஏன் வந்து நான் உங்களை கால்குலேட் பண்ணி எழுத சொல்றேன்னா இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எழுத தெரியும். உங்களுக்கு கால்குலேட் பண்றப்பே அந்த மைண்ட்ல இன்ட்ரெஸ்ட்டுங்கிற ஒரு வார்த்தை வருது. ஏன்னா ஒரு சூட் ஃபைல் பண்றாங்கன்னா அவனுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கணும். ஸோ அந்த பெனிஃபிட்டுக்கு அதை வந்து அவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுங்க. அந்த பெனிஃபிட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா, நீங்க அந்த ரிலீஃபை கொடுப்பீங்களா அப்படின்னு உங்களை டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. அதனால அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சார் எனி அதர் கொஸ்டின் சார்? தேர் இன்ஸ் த மேட்டர் சார். கரண்ட் இல்லை, அதனால செக்ஷன் இது ஆர்டர் 20 பற்றி பிரீஃபா கொஞ்சம் சொல்ல முடியல சார். நீங்க ரொம்ப பார்த்து படிக்க வேண்டியது ஆர்டர் 20 சார். ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீங்க அது ஆர்டர் 20 வந்து நீங்க வந்து நல்லா படிக்கணுங்க. ஆர்டர் 14 வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. சார் எனி அதர் டவுட் சார்? ஆர்டர் 20ல பாருங்க சார், ஃபர்ஸ்ட் கீழே வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து வென் ப்ரொனவுன்ஸ்டு கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஆர்டர் 20 ரூல் 1 வந்து நல்லா படிச்சுக்கோங்க சார். Judgment when pronounced. The court, after the case has been heard, shall pronounce the judgment in an open court, either at once or soon after as may be practical. Soon thereafter, as may be practicable, when the judgment is to be pronounced on some future day, the court shall fix a day for the purpose of which due notice shall be given to the parties or their pleaders. கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ப்ரொனவுன்ஸ் பண்ண போறாங்கன்னா இந்த அன்னைக்கு நான் வந்து ஜட்ஜ்மெண்ட்டை ப்ரொனவுன்ஸ் பண்ண போறேன்னு we should fix a date for pronouncing judgment. Judgment must be pronounced in open court. Next sir, whether where a written judgment is to be pronounced, it shall be sufficient if findings of the court on each issue, the final order passed in the case are read out, and it shall not be necessary for the court to read out the whole judgment. மொத்த ஜட்ஜ்மெண்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் 50 பக்கம் வருதுன்னா 50 பக்கம் படிச்சுட்டு இருக்க வேண்டியது இல்லை. ஆபரேட்டிவ் போர்ஷன் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட்டை மட்டும் சொன்னா போதும். இந்த ரிசல்ட் சூட் இஸ் டிகிரீட் அஸ் ஸ்ப்ரெட் ஃபார், அல்லது இந்த ரிசல்ட் சூட் இஸ் பார்ட்லி டிகிரீட் அஸ் ஸ்ப்ரெட் ஃபார். என்னோட எப்போ பார்ட்லி வரும்? ஒரு 4 இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம், 4 இஷ்யூவுமே பிளைண்டிஃப் ஃபேவரா இருக்குன்னா இந்த ரிசல்ட் சூட் இஸ் டிகிரீட் அஸ் ஸ்ப்ரெட் ஃபார். இல்லை அப்படின்னா நீங்க 2 இஷ்யூ 3 இஷ்யூ பண்ணிருக்கீங்க, ஒரு இஷ்யூ பண்ணீங்கன்னா இந்த ரிசல்ட் சூட் இஸ் degree in favor of Indian suit is partly degreed as paid for, no cost. Otherwise cost ஏதாவது ஃபால்ஸ் சூட்டா உங்களுக்கு ஃப்ரிவலஸ் சூட்டு ஃபால்ஸ் சூட்டா தெரியுதுன்னா நீங்க வந்து காஸ்ட்டை வந்து போட சொல்லி அதுல வந்து ஆர்டர் பண்ணலாம். அதர்வைஸ் பிட்வீன் த பார்ட்டிஸ் காஸ்ட் மேபி பியர் பிட்வீன் த பார்ட்டிஸ்ங்கிற ஆர்டரை நீங்க போட்டுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் மேபி ப்ரொனவுன்ஸ்ட் பை டிக்டேஷன் இன் ஓப்பன் கோர்ட் டு ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னு படிச்சுட்டு நம்ம வந்து இது பண்ணி பண்ணிடலாம். Sir, can you please specify about partition suit? Sir, questions will be answered in shortly, sir. எல்லாமே நான் சொல்லிடுறேன். எல்லா பார்ட்டிஷன் சூட்லையும் என்ன பண்ணுறீங்க, இந்த ரிசல்ட் suit is paid for, the result suit is degreed as paid for, and the plaintiff is entitled to 1/8 share in the suit property. What is the nature of the share? The plaintiff entitled மட்டும் அதில் சொன்னா போதும். இந்த ரிசல்ட் the suit is degreed as paid for, the plaintiff is entitled to the 1/8 share or 1/8
4th ஷேர் ஆர் 1/16th ஷேர் இன் தி சூட் ஷெட்யூல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நீங்க ஆர்டர் போட்டா போதும். பார்ட்டிசிபல் சூட்ல யூ ஹாவ் டு மென்ஷன் தி ஷேர் ஆஃப் தி பிளைண்ட். நோ நீட் டு டிசைட் தி டிஃபரெண்டோட ஷேரை பத்தி நீங்க சொல்ல வேண்டியதில்லை. ஸோ அதுல நீங்க இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணினா அதை நீங்க சொல்லுங்க. அது ஃபைனல் டிகிரி வரும்போது அவங்க கோர்ட்டோட ஜட்ஜஸ் அதை பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை அவங்க சொல்லிடுவாங்க ஜட்ஜ்மெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் டு ப்ரொனவுன்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ரிட்டன் பை ஜட்ஜஸ் ப்ரீடிசெஸர். எனக்கு முன்னாடி ஒரு ஜட்ஜி வந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்றாரு, எல்லாமே ரெடியா இருக்கு. ஜட்ஜ்மெண்ட் சொல்ற நேரத்தில் அவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில வேற கோர்ட்டுக்கு மாற்றப்படுகிறாரு, இல்லை அவருக்கு நேரம் முடிஞ்சிருச்சு, இல்லை வேற ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத காரணங்களால் அவரால் ஜட்ஜ்மெண்ட் சொல்ல முடியாம அவர் வேற நீதிமன்றத்துக்கு மாற்றுதல் ஆகிட்டார் அப்படின்னா அந்த கோர்ட்டுக்கு வர அதுக்கப்புறம் வர ஜட்ஜி வந்து அந்த அவர் சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டே போதுமானதுன்னா அதை அவர் கையெழுத்து போட்டுருவாங்க. அதனால அதை வந்து நீங்க வந்து இது பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் மேக்சிமம் யாருமே வந்து ப்ரீடிசெஸரோட ஜட்ஜ்மெண்ட் தன்னுடைய ஜட்ஜ்மெண்ட் கையெழுத்து போடுறது இல்லை. எல்லாருமே புதுசாக தான் சொல்றோம். இருந்தாலும் அப்படி போடுறதுக்கு ஒரு விதி இருக்குதுங்கிறத இந்த ரூல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டு பி சைன்டு. ஈச் பேஜ் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட் டு பி சைன்டு பை தி ஜட்ஜி. அதுல வந்து என்னென்ன இருக்கணும்? டேட்டு, சீலு, சிக்னேச்சர் 3 இருக்கணும். அதான் சொன்னாங்க. ஜட்ஜஸ் ஆஃப் ஸ்மால் காஸ்ட் கோர்ட்ஸ் வந்து நீட் நாட் டு பி கண்டெயின் மோர் தென் பாயிண்ட்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷன் அண்ட் டிசிஷன் தேர் ஆன். இப்போ ஸ்மால் காஸ்ட் கோர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்டிசி கேஸ் மாதிரி தான். ஏப்பா நீ வந்து மது போதையில வாகனத்தை ஓட்டினாயானா வாங்க மது போதையில வந்து வாகனத்தை ஓட்டினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமான்னு சொல்லி ஃபைனை போட்டுரும். ஸோ அது மாதிரி ஸ்மால் காஸ்ட் கோர்ட்ஸ்ல வந்து நீ வந்து டெனன்ட் இது மாதிரி ப்ரோனவுன் சூட் போட்டுருக்கேன், அவனோட கிளைம் என்னன்னு கேட்கும்போது அங்கே பெருசா ட்ரையல் இருக்காது. ரெண்டையுமே கேட்டுட்டு ஒரு எஸ்டிசி மாதிரி சிம்பிளான ஜட்ஜ்மெண்ட்ஸை வந்து ஸ்மால் காஸ்ட் கோர்ட்ல வந்து சொல்லிடுவாங்க. ஸ்மால் காஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதனால அதை பத்தி யூ டோன்ட் வரி. இருந்தாலும் ஒரு சிம்பிள் ஜட்ஜ்மெண்ட்டை கேட்டாலும் உங்களோட அறிவுக்கு எட்டிய வகையில 1.5 பேராகிராஃபையோ 1 பேராகிராஃபையோ எழுதி இஷ்யூஸ் என்ன ஃப்ரேம் பண்ணியிருக்கீங்களோ அதை ஷார்ட்டா சொல்லி அதுக்கு உங்களோட டிசிஷனை நீங்க சொல்லிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கோர்ட் டு ஸ்டேட் இட்ஸ் டிசிஷன் ஆன் ஈச் இஷ்யூ. ஒவ்வொரு இஷ்யூஸுக்கும் உங்களை முதல்ல நான் சொன்ன மாதிரி தான் என்னென்ன இஷ்யூஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃப்ரேமுக்கு உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் என்ன, உங்களுடைய டிசிஷன் என்ன, நீங்க ஏன் அந்த கன்க்ளூஷனுக்கு வரீங்கிறத அந்த இஷ்யூஸோட ஃபைண்டிங்ஸை நீங்க சொல்லணும். எக்ஸாம்பிள் வந்து தி A1 தி எக்ஸிபிட் A1 ரிவீல்ஸ் அபவுட் தி A1 இஸ் தி எக்ஸிபிட் A1 தான் நாங்கள் சொல்லுவோம். Exhibit A1 is the plaintiff's title document. Therefore, the Exhibit A1 reveals about the title to the property, which is very clear. அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா the plaintiff is entitled for the relief of permanent injunction. He was in possession and enjoyment of the suit property. The Exhibit A1 to A5 related by the plaintiff shows that he was in possession and enjoyment of the suit property till filing of the suit. Hence, this court considering the possession of the plaintiff, this court is granting the permanent injunction to the plaintiff. Therefore, issue number 1 is answered accordingly in favor of the plaintiff. அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்க எழுதிடலாம். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் சார். அது மாதிரி நீங்க வந்து டிகிரிய இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணி இஷ்யூஸ் கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5A கோர்ட் டு இன்ஃபார்ம் parties as to where an appeal lies in cases where parties are not represented by pleaders. Pleaders வந்து கோர்ட் ரெப்ரசன்ட் பண்ணல, they are party in person suit ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த பார்ட்டிஸ்க்கு சார் நீங்க வந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிஸ்க்கு வந்து நீங்க வந்து அப்பீல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 30 நாளா 90 நாளா 60 நாளாங்கிறத பார்த்து அவங்க கிட்ட நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அவங்க வந்து அதை பேஸ் பண்ணி அவங்க அப்பீல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை கட்டாயம் சொல்லணும்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரூல் 6 contents of degree. Degree shall agree with judgment. It shall contain number of the suit, name and the descriptions of the party, particulars of the claim, and shall be specifically specify clearly the relief granted or other determination of the suit. டிகிரியை ட்ராப் பண்றப்ப என்ன சூட் எதுக்காக ஃபைல் பண்ணியிருக்காங்க, எது சூட் இஸ் டிகிரி இன் ஃபேவர், அதுல எல்லா டிகிரிலையும் பார்த்தீங்கன்னா அந்த சூட் இஸ் டிகிரி ஸ்ப்ரெட் ஃபார் போட்டிருப்பாங்க. இந்த plaintiff is not entitled for any other relief. அவ்வளோதான். இது 2-3 வரிகள் தான் இருக்கும். ஒவ்வொரு டிகிரி நீங்க வாங்கி படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல சிவில் சூட்ஸ்ல வந்து என்ன மாதிரி டிகிரிஸை வந்து பாஸ் பண்ணணும்னு இருக்கு. அருட்செல்வம்னு ஒரு புக் இருக்குங்க சிவில் ஜட்ஜ்மெண்ட்ஸுக்கு. அது வந்து நீங்க வாங்கி அந்த அருட்செல்வத்தோட புக்கை பார்த்தீங்கன்னா சிபிசி புக்ல வந்து இஷ்யூஸை வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன மாதிரி சூட்ஸ்க்கு என்ன மாதிரி இஷ்யூஸ் வருதுங்கிறத அவங்க கிளியரா எடுத்து போட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்க வாங்கி படிச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப போதுமானதாகவும் இருக்கும்.
என்ன மாதிரி சூட்ஸ்க்கு என்ன மாதிரி இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்கிறது அந்த டிகிரியை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும். நரிச்செல்வம் புக்ஸ் நான் எதுக்கு வாங்க சொல்லணும்னா, இத்தனை டைப் ஆஃப் சூட்ஸ்க்கு இந்த மாதிரி டிகிரி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது அதுல இருக்குங்க. ஸோ அதை எடுத்தீங்கன்னா அந்த புக்கை வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதை வாங்கி ஒரு ரெஃபரன்ஸ்ல நீங்க பார்த்துருங்க. அப்புறம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அ டிகிரி. எவ்ரி டிகிரி என்டவர் ஷால் பி மேட் டு என்ஷூர் that the degree is drawn up as expeditiously as possible and in any case within 15 days from the date of judgment. ஜட்ஜ்மெண்ட் சொன்னது வந்து 15 டேஸ்க்குள்ள டிகிரியை வந்து நீங்க வந்து டிராஃப்ட் பண்ணணும் கோர்ட்டு. இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுக்காக வந்து 15 டேஸ்க்குள்ள பண்ணணுன்றாங்கன்னா, அந்த 15 டேஸ்க்குள்ள நீங்க வந்து காஸ்ட் லிஸ்ட்டை ஃபைல் பண்ணணும். செலவு தொகைக்கு ஒரு காஸ்ட் லிஸ்ட் நம்ம ஃபைல் பண்ணுவோம். சீனியர் ஃபீஸ் இவ்வளோ, ஜூனியர் ஃபீஸ் இவ்வளோ காஸ்ட் எனக்கு ஆயிருக்கு, இந்த சூட் வந்து ஃபால்ஸ் சூட்டு, எனக்கு காஸ்ட் வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டேட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து நீங்க வந்து 15 டேஸ்ல டிகிரியை வந்து ஜட்ஜி வந்து டிராஃப்ட் பண்ணி அதை வந்து காப்பீஸ்க்கு கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிடணும். டிலே பண்ணக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா எனி அப்பீல் மே பி ப்ரிஃபர்ட் அகேன்ஸ்ட் டிகிரி without filing a copy of degree, and in such a case the copy made available to the party by the court shall for the purpose of ஆர்டர் 41 அப்பீல் போகிறதுக்கு முன்னாடி அந்த காப்பீஸ் இருந்தால் தான் அவங்க போக முடியும். ஸோ அதனால டிகிரி ஆப்ரேஷன் ஆஃப் த டிகிரி வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால இமீடியட்டாக வந்து காப்பீஸை வந்து கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா காப்பி 6 கேபிட்டல் பி. இது ரொம்ப முக்கியம் சார். 6 கேபிட்டல் ஏ 6 கேபிட்டல் பிலாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இதுலேருந்து கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சார். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. காப்பீஸ் ஆஃப் judgments when to be made available. When the judgment is pronounced, copies of the judgment shall be made available to the parties immediately after the pronouncement of the judgment for preferring an appeal on payment of cost of charges as may be specified in the rule made by the High Court. அதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் நீங்க ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ரெடி பண்ணிட்டா இந்த இமீடியட்டா ஜட்ஜ்மெண்ட் காப்பி ரெடி பண்ணிட்டு டிகிரியை டிராஃப்ட் பண்றதுக்கு தாங்க 15 நாள். ஆனா ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டா இமீடியட்டா அந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் ஒரு நீதிபதி வந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்ல முடியாது. அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா இமீடியட்டா காப்பீஸை நீங்க ஃபைல் பண்ணீங்கன்னா காப்பீஸ் போட்டா நெக்ஸ்ட் டேவே கொடுக்கணுங்க, சார்ஜஸை ரிசீவ் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் டிகிரி. The degree shall be the date the day on which the judgment was pronounced. When the judge has satisfied himself the degree has been drawn up in accordance with judgment, he shall sign that degree. எந்த டேட்ல டிகிரி சொல்லியிருக்காங்களோ, எந்த டேட்ல ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்களோ அந்த டேட்ல டிகிரி வந்து நீங்க வந்து அந்த டேட்டை போட்டு இந்த டிகிரி வந்து நீங்க டிராஃப்ட் பண்ணணும். இந்த 15 டேஸ்ல டிராஃப்ட் பண்ணிட்டு அதை வந்து கட்டில பண்டில நீங்க சேர்த்தணும். டிகிரியில தான் நீங்க காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அதில் சொல்ல முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா procedure where judges had vacated office before signing degree. டிகிரியை சைன் பண்ணுறதுக்குள்ள வேற ஆஃபீஸ், அதாவது has been transferred or has been retired ஏதாவது பண்ணி அவர் அந்த நீதிமன்றத்தில் இல்லைன்னா அவருக்கு பின்னால் வர்றவங்க அந்த டிகிரியில டிராஃப்ட் பண்ண டிகிரியில கையெழுத்து போட முடியும். அதுல வந்து ஒன்றும் ராங் இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு டிகிரி ஃபார் ரெக்கவரி ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. When the subject matter of the suit property is immovable property, degree shall contain the description of such property sufficient to identify the same, where such property can be identified by boundaries or by numbers in record of settlement or survey. The degree shall specify the boundaries or numbers. ஒன்றும் இல்லை சார், சூட் ஃபார் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி நீங்க போட்டீங்கன்னா நீங்க பிளைன்ல போட்டுக்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி டிகிரியில டிராஃப்ட் பண்ணணும். டிகிரியில டிராஃப்ட் பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி நீங்க உள்ள போடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க டிராஃப்ட் பண்ணும்போது அதை வந்து நீங்க வந்து உள்ள இன்கார்பரேட் பண்ணி கொண்டு வந்துடணும் சார். அடுத்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஃபார் டெலிவரி ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. வென் சூட் இஸ் ஃபார் மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அது என்ன மூவபிள் ப்ராப்பர்ட்டிங்கிறத வந்து டிகிரியில டிராஃப்ட் பண்ணி சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் ரூல் 10. ரூல் 11, டிகிரி மே பி டைரக்ட் பேமெண்ட் பை இன்ஸ்டால்மெண்ட்ஸ். டைரக்ட் பேமெண்ட் பை இன்ஸ்டால்மெண்ட்ஸ். ஒரு கேஸ்ல மணி சூட்ல டிகிரி ஆயிடுச்சு, 10 நாள்ல 10 இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணணும்னு நினைச்சா இந்த 10 இன்ஸ்டால்மெண்ட் டேட்டை ஸ்பெசிஃபை பண்ணி டிகிரியை டிராஃப்ட் பண்ணி அதுல மணி என்னைக்கு பேங்கிறத சொல்லணும் அப்படின்னு அதை சொல்றாங்க. அப்பதான் ஆர்டர் ஆஃப்டர் டிகிரி ஃபார் பேமெண்ட் பை இன்ஸ்டால்மெண்ட்ஸ், அதையும் அந்த ஆர்டர்ல நம்ம சொல்லணும். சில கிளியரா படிச்சுக்கோங்க சார். வெளிச்சம் இல்லாதனால நான் வந்து இருக்கிறது அப்படியே உங்களுக்கு என்ன இருக்குதோ அதை படிச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா டிகிரி ஃபார் பொசஷன் அண்ட் மென்ஸ் ப்ராஃபிட்ஸ். அதுல ஃபார் பொசஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்க வந்து அந்த ஆர்டர் போடும்போது அந்த டிகிரியில வந்து டிராஃப்ட் பண்ணி அவங்க சொல்லியிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்தது ஃபார் த ரெண்ட்ஸ்னா அது மென்ஸ் ப்ராஃபிட்ஸ் இருக்கும். இவங்களுடைய வருமானத்தை வந்து இந்த ரெண்ட்டுக்கு இருக்கிறவங்க ஏதாவது எடுத்துருப்பாங்க, அதனால இவங்களுக்கு லாஸ் இருந்திருக்கும். ஸோ அந்த மென்ஸ் ப்ராஃபிட்ஸ் என்னங்கிறத வந்து கோர்ட்டு டிசைட் பண்ணி அதையும் வந்து டிகிரியில டிராஃப்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா டிகிரியை பத்தி உங்களுக்கு கேள்வி கேட்கும்போது
ஜட்ஜ்மெண்ட்ஸை பத்தி கேள்வி கேட்கும்போது ஆர்டர் 20 தெரியாம நீங்க போனீங்கன்னா அது தியரிக்கு மார்க் உண்டுங்க. அதனால அதை நீங்க நல்லா படிச்சுக்கணும். அதனால ஈச் அண்ட் எவ்ரி இதை நான் படிச்சு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க நல்லா கருத்தூண்டி அதை வந்து நீங்க படிச்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 12A degree for specific performance of contract for the sale or lease of immovable property. வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. செக்ஷன் ஆர்டர் 20 ரூல் 20 கேபிட்டலே வெரி 12 கேபிட்டலே நல்லா படிச்சுக்கோங்க சார். ஸ்பெசிபிக் ரிலீஃபை பத்தி டிகிரி எப்படி இருக்கணும் இம்மூவல் ப்ராப்பர்ட்டி பொறுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இந்த கீ பாயிண்ட்ஸ் நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணுங்க. இதுல சொல்றாங்க வேற டிகிரி ஃபார் த ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அ கான்ட்ராக்ட் ஃபார் த சேல் ஆர் லீஸ் ஆஃப் இம்மூவல் ப்ராப்பர்ட்டி orders the purchase money or other sum to be paid by the purchaser or leasee. It shall specify the period within the which the payment of shall be paid. எத்தனை நாளுக்குள்ள இந்த பேமெண்ட்டை அவர் பே பண்ணணுங்கிறத ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கான்ட்ராக்டுக்கும் லீஸுக்கும் நீங்க சொல்லணுங்க. ஏன் அதை சொல்றாங்கன்னா இப்போ வந்து ஒருத்தர் எக்ஸ்பார்ட்டி நிறைய கேஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல வந்து எக்ஸ்பார்ட்டி ஆயிருப்பாங்க. அப்படி எக்ஸ்பார்ட்டி ஆனவங்க அவங்க வந்து 1 மந்த்துக்குள்ள பே பண்ணணும், 2 மந்த்ஸுக்குள்ள வந்து பேலன்ஸ் சேல் கன்சிடரேஷனை பே பண்ணணும் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும். ஸோ அப்படி டிகிரி டிராஃப்ட் பண்ணும்போது இவ்வளவு நாள் டைம்ல நீ பே பண்ணணும்னு சொல்லிடணும். இதுதான் இந்த ஆர்டர் 12 கேபிட்டல் ஏல அவங்க வந்து சொல்றாங்க. ஒரு ஜட்ஜு சொல்லிடணும். அடுத்தது 13 டிகிரி இன் அட்மினிஸ்ட்ரேஷன் சூட் ஃபார் சூட் ஃபார் அக்கௌண்ட்ஸ்ல வந்து எனி ப்ராப்பர்ட்டி ஃபார் இட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டிகிரி ஆஃப் கோர்ட் the court shall before passing the final degree as a permanent degree order the accounts and encouraged to be taken made giving such other directions as it thinks fit. Suit for administration suit for accounts என்ன சில டாக்குமெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி இவ்வளோ டிகிரி பாஸ் பண்ணணும் இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லணும். அதெல்லாம் இருந்தால் தான் பெர்மனன்ட் டிகிரி. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அந்தந்த டாக்குமெண்ட்ஸை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. எஸ் யுவராஜன் அட்வொகேட் சார் சொல்லுங்க சார். Sir, you please put your queries in chat box, sir. Sir? Sir, okay, sir. நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். Yes, yes. இதை வந்து சொல்றாங்க சார். அடுத்து டிகிரி இன் ப்ரியம்ஷன் சூட் அதுலேயும் வந்து இப்போ சேல் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி என்ன வெதர் கோட் டிகிரிஸ் எ கிளைம் டு ப்ரியம்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அ பர்டிகுலர் சேல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் மணி ஹேஸ் நாட் பின் பேட் இன் கோர்ட் த டிகிரி ஷால் ஸ்பெசிஃபை a day on which the purchase money shall be so paid. என்னைக்கு வந்து பர்ச்சேஸ் மணியை பே பண்ணணுங்கிறத டிகிரியில வந்து நீங்க வந்து டிராஃப்ட் பண்ணி சொல்லணும். டைரக்ட் that on payment into a court such purchase money together with the cost degree against the plaintiff on or before the day referred in class A. Defendant shall deliver possession of the property to the plaintiff whose title that shall be deemed to have accrued from the date of such payment, but that if the purchase money and the cost are not so paid, suit shall be dismissed with cost. பர்ச்சேஸ் பண்ணி சரியா பே பண்ண பிளைண்டிஃப் கேஸாக இருக்க வேண்டிய பர்ச்சேஸ் பண்ணி சரியா பிளைண்டிஃப் பே பண்ணாத போது பிஎம்சன் சூட்டையே டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கான அதிகாரம் கோர்ட்டுக்கு வந்து ப்ரிமினல் டிகிரி பாஸ் பண்ணும்போது சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்துங்க டிகிரி இன் சூட் ஃபார் டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப் சூட்ல பார்ட்னர்ஷிப் 2 ஃபேமுக்குள்ள இருக்கிறது டிசல்யூட் ஐ டிக்ளேர் த பார்ட்னர்ஷிப் பிட்வீன் தி A and B is dissolved from this date அல்லது ஏற்கனவே ஒரு டேட்லயே நாங்கள் 2 பார்ட்னர்ஷிப் அங்கே பிரிச்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போது அந்த டேட்டை ஸ்பெசிஃபை பண்ணி கிரிமினல் டிகிரியை வந்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஆர்டர் 20 ரூல் 15ல சொல்றாங்க. சூட் அண்ட் டிகிரி ஃபார் அக்கௌண்ட் பிட்வீன் பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட்டுங்க. இப்போ ஒரு பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட் இருப்பான், ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்து என்னோட வேலைகளை பாருன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ரிலையன்ஸ் அம்பானி மாதிரி கம்பெனிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ரிலையன்ஸ் அதானி இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேனேஜர் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் சிட்டி ஃபினான்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டைரக்டா வந்து ஒவ்வொரு டைரக்டரும் வந்து கோர்ட்ல கேஸ் பண்ண முடியாது. சூட் ஃபார் மணிக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் கிவ் பவர் டு தி தேர் ரீஜனல் மேனேஜர்ஸ் அண்ட் அதர் பீப்புள்ஸ் டு இன்ஸ்டிடியூட் சூட் அகேன்ஸ்ட் தி டிஃபால்டர்ஸ். அது மாதிரி சூழ்நிலைகளை இவங்க 2 பேருக்குள்ள பிரின்சிபலுக்கும் வைக்கிற ஏஜென்ட்டுக்குள்ள ஏதாவது ஒரு வரவு செலவு பிரச்சனைகள் ஏதாவது இருக்குன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற வரவு செலவு பிரச்சனைகளை வந்து சூட் போடும்போது அந்த சூட்டுகளுக்கு உண்டான அக்கௌண்ட்ஸ்க்கான டிகிரியை வந்து டிராஃப்ட் பண்ண முடியும். டிகிரியை வந்து டிராஃப்ட் பண்ணும்போது சொல்லணுங்கிறத இந்த ஆர்டர் 20 ரூல் 16 சார். அடுத்தது ஸ்பெஷல் டைரக்ஷன்ஸ் அஸ் டு அக்கௌண்ட்ஸ். அக்கௌண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்றப்ப ஸ்பெஷல் இது வந்து பெருசா உங்களுக்கு இந்த 17 ரூல் தேவையில்லை. பட் ரூல் 18 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டிகிரி இன் சூட் ஃபார் பார்ட்டிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆர் செப்பரேட் பொசஷன் ஆஃப் ஷேர் தேரிங். ஒவ்வொரு இதுலையும் என்ன பார்ட்டிஷன் சூட்டை நீங்க பே பண்ணியிருந்தாலும் என்ன பார்ட்டிஷன் சூட்டை நீங்க ஃபைல் பண்ணியிருந்தாலும் அதுல வந்து நீங்க என்ன ஷேரு என்ன செப்பரேட் பொசஷன் வந்து இருக்குதுங்கிறத
டிகிரியில கட்டாயமா சொல்லணுங்கிறது ஆர்டர் 20 ரூல் 18. ஆர்டர் 20 ரூல் 18க்கு ஒரு எக்ஸம்ஷன் என்னன்னா, ஆர்டர் 20 ரூல் 18 சப்கிளாஸ் 2 வந்து பாத்தீங்கன்னா, கோர்ட் கேன் பாஸ் எனி நம்பர் ஆஃப் கிரிமினல் டிகிரி இன் பார்ட்டிஷன் சூட்ஸ். தட் இஸ் a judgment 2011 CTC. அதுல வந்து சொல்றான், ஒரு சூட்ல வந்து பாத்தீங்கன்னா பிளைன்டிஃப் வந்து சூட் போட்டிருப்பாரு, டிஃபரெண்ட்டும் அது ரைட் இருக்கும். டிஃபரெண்ட் வந்து கோர்ட் ஃபீ பே பண்ணியிருக்க மாட்டேன், டிஃபரெண்ட் கோர்ட் ஃபீ பே பண்ணி ஷேரை வாங்கிக்கலாம். ஆனா ஒரு கேஸ்ல என்னன்னா பிளைன்டிஃபுக்கு ஷேரை டிசைட் பண்ணி சொல்லிடுறான், டிஃபரெண்டோட ஷேர் என்னன்னு டிசைட் பண்ணுங்க. இந்த டிஃபரெண்ட் போய் ஒரு பிளைன்டிஃப் வந்து கிரிமினல் டிகிரி பாஸ் பண்ண பிறகு ஃபைனல் டிகிரி அப்ளிகேஷன் போடாத சமயத்துலங்க ஒரு டிஃபரெண்ட் கிரிமினல் டிகிரி போட்டு எனக்கு இவ்வளவு ஷேர் இருக்குதுன்னு போறான். அப்போ கோர்ட்டு சொல்லுது, இல்ல கிரிமினல் டிகிரி பாஸ் பண்ணதுல உன்னோடைய ஷேர் என்னன்னு டிசைட் பண்ணல, அதனால நீ வந்து டைரக்டா ஃபைனல் டிகிரி அப்ளிகேஷனை போட்டு வர முடியாது. ஃபைனல் டிகிரியில பிளைன்டிஃபுக்கு மட்டும்தான் ரைட் இருக்கு, அதனால அவனோட ஷேரை டிக்ளேர் பண்ணி அவனுக்கு கொடுத்துருக்கு, டிஃபரெண்ட்டை பத்தி சொல்லாம. ஸோ இப்படி சொல்லாம இருக்கப்ப அப்ப இந்த டிகிரியை சேலஞ்ச் பண்ணணும். அவரு ஃபைனல் ஆர்டர் சேலஞ்ச் பண்ண முடியாது, கிரிமினல் டிகிரி தான் அவர் போய் சேலஞ்ச் பண்ணணும். இப்போ கிரிமினல் டிகிரி சேலஞ்ச் பண்றதுக்கு அப்பீல் டைம் முடிஞ்சு போச்சு. அப்பதான் அவர் ஒரு அப்ளிகேஷன் போடுறாரு. ஆர்டர் 20 ரூல் 18 சப்கிளாஸ் 2ல ஒரு அப்ளிகேஷன் போட்டு கோர்ட் கேன் பாஸ் எனி நம்பர் ஆஃப் சப்ளிமெண்டரி டிகிரி இன் பார்ட்டிஷன் சூட்ஸ். ஒரு கிரிமினல் டிகிரி சூட் வந்து போட்டு அதோட சூட்டு முடியாது, ஃபைனல் டிகிரி எப்போ பாஸ் பண்றோமோ அப்பதான் பார்ட்டிஷன் சூட்டுக்கு ஒரு எண்டு வரும். அதனால கோர்ட் கேன் பாஸ் எனி நம்பர் ஆஃப் சப்ளிமெண்டரி டிகிரின்னு ஒரு 2011 சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கேஸ்ல டிசைட் பண்றாங்க. யாங் சுதா மிஸ்ரா அப்படிங்கிறவங்க 2011 CTC அந்த ஜட்ஜ்மெண்ட்ல டிசைட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அப்ப ஒரு பார்ட்டிஷன் சூட்டு வந்து வித் ஒரு ஷேரை மட்டும் டிக்ளேர் பண்ணா மட்டும் முடியாது, அந்த ஷேரை கடைசியா எடுத்து என்னைக்கு போய் அந்த ஷேர் அவங்க கையில ஃபைனல் டிகிரி பாஸ் பண்ணி சேருதோ அன்னைக்குதான் சூட் கம்ஸ் டு அன் எண்டு. அதனால அவர் கிரிமினல் டிகிரிக்கு அப்ளை போக வேண்டிய அவசியம் இல்லை, இந்த கோர்ட்லயே சப்ளிமெண்டரி கிரிமினல் டிகிரி வந்து கேட்க முடியும்னு சொல்லி டிசைட் பண்ற கேஸ் தாங்க அது. ஆனால் ஆர்டர் 20 ரூல் 18 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்டர் 20 ஆர்டர் 19 ஒன்றும் பெரியது இல்லை. வென் டிகிரி அண்ட் கவுண்டர் கிளைம் ஆர் செட் ஆஃப் ஆகணும், அதை வந்து டிகிரியை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணுங்கிறது ஆர்டர் 20 ரூல் 19 சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் 20 சர்டிஃபிகேட் காப்பீஸ் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட், சாரி ஆர்டர் ரூல் 20 சர்டிஃபிகேட் காப்பீஸ் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட் டிகிரி டு பி ஃபர்னிஷ்டு. வாங்கினா உங்களுக்கு டிகிரி அண்ட் ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தா அந்த எக்ஸ்பென்ஸில் இதை கொடுக்கணுங்கிறது தான் ஆர்டர் 20 ரூல் 20 சொல்கிறாங்க. வேர் இன்ஸ் த மேட்டர் சார், வேற ஏதாவது ஆர்ட் ஆஃப் ரைட்டிங் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் இஷ்யூஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல ஏதாவது இருந்தால் சொல்லுங்க சார். சிவில் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நீங்க நண்பர்கள் கேட்டுக்கொண்டதுக்காக எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கிறேன். வேற ஏதாவது உங்களுக்கு கேட்கக்கூடிய கொரிஸ் இருந்ததுன்னா யூ புட் இட் இன் சாட் பாக்ஸ் சார், தெரிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்றேன். ஆல்ரெடி ரன்னிங் ஷார்ட் ஆஃப் டைம் நினைக்கிறேன். ஆல்ரெடி ஐ டுக் மோர் தென் 1.5 ஆஃப் யுவர் ப்ரீசியஸ் டைம் சார். எனி கொஸ்டின் கேளுங்க. புவனா அட்வொகேட். எஸ் மேடம், கேளுங்க மேடம். சார் தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப கிளியரா இருந்தது உங்களுடைய கிளாஸ். ரொம்ப யூனிக்கான விஷயங்கள்லாம் வந்து ஜட்ஜ்மெண்ட்ல எப்படி நம்ம வந்து கோட் பண்ணணும் அப்படிங்கறது வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் ஸோ மச் சார். எனக்கு வந்து டவுட்டுங்கிறத விட வந்து என்ன அப்படின்னா, இன்னும் ஒரு ஷார்ட் டைம் தான் இருக்குது மெயின்ஸ் எக்ஸாமுக்கு. ஸோ எந்த மாதிரியான மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணா முடியுங்க சார்? அதாவது ஈஸியா நீங்க ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க. மேடம், நீங்க யூ ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் டிரான்ஸ்லேஷன் பேப்பர், யூ வில் கெட் 90 மார்க்ஸ் இன் டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேஷன் நான் ஏற்கனவே வேற ஒருத்தவங்க கிளாஸ் எடுத்திருக்கேன், அதோட வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன், நீங்க அதை பாருங்க. செக்ஷன் அதாவது டிரான்ஸ்லேஷன் பேப்பர்ல நீங்க அதிகமா ஸ்கோர் பண்ண முடியும். தென் யூ கான்சென்ட்ரேட் ஆன் லா பேப்பர் 1, அதில் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் நீங்க தியரியா எழுத முடியும். அதுக்கப்புறம் ஆர்ட் ஆஃப் ரைட்டிங் ஜட்ஜ்மெண்ட் பேப்பர்ஸுக்கு நீங்க வரீங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டை வந்து நல்லா தரவு பண்ணுங்க, டிரான்ஸ்லேஷன் அண்ட் லா பேப்பர் 1, அதில் யூ வில் கெட் மோர் மார்க்ஸ். அதுக்கப்புறம் கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும், வாட் இஸ் வாட்டுங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். ஸோ கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இது பண்ணிங்க. அதுக்கப்புறம் சிவில் வாங்க. சிவிலில் வந்து நீங்கள் இந்த நான் சொன்ன மெத்தட்ஸில் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எழுதுனா போதும். சிவிலில் வந்து ரொம்ப கம்மி தான், ஆர்டர் 14 ரூல் 20 தென் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் இது எழுதும்போது மெயினாக நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் எழுதும்போது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, 101 to 103 அவ்வளோதான் ஞாபகம் வச்சுட்டு எழுதி இது பண்ணுங்க. வேற என்ன நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சா மட்டும் சைட்டேஷன்ஸை உள்ள எழுதுங்க, தெரியாட்டி பரவாயில்ல,
இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் இருக்குமோ கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நீங்கள் எழுதிக்கோங்க. மேக்ஸிமம் ஜட்ஜஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸை உள்ள இன்வோக் பண்ணி எழுதியிருப்பாங்க லோயர் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸை. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவே போதுமானது. நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் போட்டால் யூ ஆர் ரிலேயிங் தி லான்னு ஒரு மார்க் சேர்ந்து வரும். அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். எஸ், நெக்ஸ்ட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Practice translation 2 per day. English 1, Tamil 1. Yes, next sir. Sir, sir, judgmentsக்கு எவ்வளவு பேजेस மேபி கொடுத்துருவாங்க, எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? சார் நீங்க அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு 2.5 பேஜுக்கு மேல யாரும் அங்க எழுதுற மாதிரி எனக்கு தெரியல. நம்ம கோர்ட்ல வந்து எழுதுறது ஜாஸ்தியா இருக்கும் சார். இங்க அங்க சார் லோயர் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் படிக்கும் போது பாத்தீங்கன்னா ரஃபா எப்படி இருந்தாலும் ஒரு 16 பேஜஸ் வருது சார். ஸோ அதை நம்ம அந்த இது இன்கிரீடியன்ஸ் நம்ம நல்லா இது அனலைஸ் பண்ணிட்டு கட் ஷார்ட் பண்ணி நம்ம ஃபேக்ட்ஸை வந்து எழுதிட்டு எவிடன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணா போதும்ல சார்? போதும். தேங்க்யூ. செல்வ பிரியங்கா யாரோ போட்டு. எஸ் மேடம், கேளுங்க மேடம். I'm an advocate Srirala. Fantastic presentation. You know very well. மேடம் எப்படி இருக்கீங்க? Fine. ஓகே மேம், தேங்க்யூ. மேடம் வாய்ஸ் ஏதோ இதாகுது மேடம். எஸ் சரண்யா கண்ணன். எஸ் மேடம். Hello sir. Super sir. Thank you so much. Fine sir. Thank you. Bye. Thank you madam. Yes, Saranya Karan madam. Sir, could you please explain more on appreciation of evidence, sir? Appreciation of evidence is only based on the facts which is given in your paper madam. Appreciation of evidence நான் சொன்ன லா பாயிண்ட்ஸ் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணா போதுங்க மேடம். அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸுக்குங்க நீங்க மெயினா படிக்க வேண்டியதுங்க ப்ரோனோட் சூட்டுங்க. நீங்க எல்லா அத்தாரிட்டி புக் இருக்கு இல்லைங்களா, சிடிசி, மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் சிவில், மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் மேடம், அது எடுங்க. அது எடுத்து யூ ரீட் 1 ஜட்ஜ்மெண்ட் பர் டே செலக்ட் பண்ணி படிங்க. அதுல வந்து ரொம்ப ஷார்ட்டா அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸை எந்த இடத்துல இஷ்யூஸ்க்கு சொல்றாங்க அப்படின்னு படிங்க. உங்களுடைய மனசாட்சி தான் அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் மேடம். ஓகே, சோ அதுல எவிடன்ஸ் மட்டும் பார்த்து பிரசம்ப்ஷன்ஸ் நம்ம யூ மஸ்ட் ரியலைஸ் தி டாக்குமெண்ட்ஸ் உங்க கையில அங்க இருக்காது இல்லீங்களா, டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துக்க மாட்டாங்க, क्वेश्चन தான் கொடுத்திருப்பாங்க. அந்த ஃபேக்ட்ஸை நீங்க எப்படி லீகலா அனலைஸ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறீங்கிறதா. ஒரு 2 டெய்லியும் நீங்க ஒரு சைட்டேஷனை நீங்க படிச்சிட்டீங்கனாலும் எப்படின்னு தெரிஞ்சு போயிடுங்க மேடம் உங்களுக்கு. அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு அதான் நான் சொன்னேன். லா படி அப்ரிஷியேட் பண்ணணுமா இல்ல ஃபேக்ட்ஸ் அப்ரிஷியேட் பண்ணணுமாங்கிறத நீங்க படிச்சா தெரிஞ்சு போயிடும். பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யார் பக்கம் இருக்குங்கிறது தான் அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் மேடம். ஓகே, அது உங்களுக்கு இன்னும் மோரா எக்ஸ்பிளைன் பண்ணணும், இன்னும் ரொம்ப சீப்பா அது வந்து உங்களுக்கு கிடைக்கணும், ரொம்ப ஈஸியா கிடைக்கணும் அப்படின்னா மேடம் யூ கோ டு தி இதுக்கு போங்க. நீங்க லோயர் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எடுத்து படிங்க, ட்ரையல் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எடுத்து படிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அது இருக்கும் மேடம். ஓகே. எஸ் மேடம். சார் எனி அதர் மிஸ்டர் பிரபு சந்தோஷ் பிரதோஷ் சார் சொல்லுங்க சார். குட் ஈவினிங் சார். உண்மையாலுமே வந்து வகுப்பு மிகவும் அருமையா இருந்துச்சு. ஆனா என்னன்னா எங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, நாங்க எப்படியாவது படிச்சு எப்படியாவது இந்த குறுகிய காலத்துல ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கறதுல நாங்க இவ்வளவு நேரம் கண்டிப்பா வந்து. ஆனா கரண்டே இல்லாம இந்த இவ்வளவு நேரம் வந்து உங்களுக்கான, ஏன்னா நாங்க நிறைய பாக்குறோம், உங்களுக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கும் அப்படிங்கிறது எங்களால கண்டிப்பா உணர முடியும். ஒவ்வொரு நாள் நான் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சோ இந்த வேலை மத்தியில இவ்வளவு கரண்ட்டும் இல்ல, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அந்த சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். இதுதான் வந்து திருவள்ளுவர் சொல்லுவாரு, காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் நாளத்தில் மான பெரியது
அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது உரிய காலத்துல ஒருத்தர் செஞ்ச உதவி சின்னதா இருந்தாலும் இந்த உலகத்தை விட பெரியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைய வகுப்பு பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 100 பேர்த்துக்கு மேல நம்ம வந்து இன்னைக்கு அட்டன் பண்ணாங்க. அவங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாற்றக்கூடியதா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ அதை நான் பேசியே ஆகணும்னு நினைச்சேன் சார். அதனாலதான் அதை நான் சொல்றேன். தேங்க்யூ வெரி மச் சார். உங்களுடைய வந்து என்னோட கொஸ்டின்ஸ் என்னன்னா, இப்போ வந்து கொஸ்டின்ஸ் இப்ப கேட்கிறேன் சார். இந்த சந்தேகத்தை ஒண்ணு கேட்டுக்கிறேன் சார். இப்போ நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரைட் இருக்குது, பட் நம்மள முடிவு வந்து தவறா இருந்ததுன்னா அது மொத்த என்டையர் பாதிக்கப்படுமா, இல்ல இறுதியா நம்ம அப்படி வந்து உங்களை அப்படி டோட்டலா இது பண்ண மாட்டாங்க சார். சில ஜட்ஜ்மெண்ட்ஸை வந்து டிஸ்கிரிஷனரி பவர், டிகிரியும் பண்ணலாம் டிஸ்மிஸும் பண்ணலாங்கிற மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். அதனால நீங்க அதை பத்தி டோன்ட் வரி. உங்களுக்கு வந்து அப்ரிசியேஷன் எப்படியாவது முடிவுங்கிறது லா இஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இல்லைங்களா, எடுப்பார் கைப்பிள்ளை. அதுல வந்து டிஸ்கிரிஷனரி ரிலீஃப் இஸ் வித்தின் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஜட்ஜ்னு இருக்கும்போது பர்மனன்ட் இன்ஜெக்ஷன் இஸ் ஆல்சோ டிஸ்கிரிஷனரிங்க. டிக்ளரேஷன் ஆல்சோ டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் த ஜட்ஜ். அண்ட் ஆனா மணி சூட்டை பொறுத்த வரைக்கும் பிரசன்ஷன் இன்வோக் பண்ணி நல்லா பண்ணணும், அதுதான் முக்கியம். அதை மறந்துடாதீங்க. ஓகே சார், தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். Don't worry about results. Write the judgment by applying the law, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you. Yes, next, sir. யாரோ இடையில ரைஸ் பண்ண மாதிரி இருந்தது சார். வேற ஏதாவது இருந்தா கேளுங்க சார். சார் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ரொம்ப வாஸ்டா இருக்கு சார், எது எடுத்தாலுமே. ஸோ வந்து சார் லா பேப்பர் 1க்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதை கவர் பண்றதே ஒரு ஐடியா இல்லாத மாதிரி இருக்கு சார். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி ஏன் ஜாலியா பண்ணலாங்க. நீங்க ரிட்ஸ் கவர் பண்ணிக்கங்க, கேள்வி வரும் ரிட்ஸ்ல இருந்து. ஓகே சார். சுப்ரீம் கோர்ட் வந்து எந்த ஆர்டிகல் வந்து பாத்துங்க, சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ஸ்ங்க. ஓகே ஓகே சார். நம்ம 124 அதெல்லாம். அதே மாதிரி பார்டனிங் பவர் ஆஃப் தி கவர்னர் அண்ட் பார்டனிங் பவர் ஆஃப் தி பிரசிடென்ட் பாத்துக்கோ சார். Thank you so much, sir. Governor, powers and functions of president is very important. Powers and functions of Lok Sabha and Rajya Sabha கொஞ்சம் பாத்துக்கோங்க, பெருசா வராது சார். ஜுடிஷியல் பத்தி மட்டும் தான் கேள்வி வரும் சார், நீங்க அதை பத்தி டோன்ட் வரி. Thank you sir. We really gifted to get a teacher like you, sir. State policy இருக்கு பாரு சார், அது நல்லா படிச்சுக்கோங்க சார். டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி 10 பாயிண்ட் இருக்குங்க சார் கான்ஸ்டிடியூஷன்ல. ஷூர் சார், ஷூர். அது கொஞ்சம் பாத்துக்கோங்க சார். Thank you. பேசிக் ரைட்ஸ் தான் சார், பேசிக் தான் கேட்பாங்க சார் கான்ஸ்டிடியூஷன்ல. நீங்க டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, 5 ரிட்ஸ், ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன், இதை கொஞ்சம் பாத்துக்கோங்க சார். Thank you so much, sir. Thank you. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்மளுடைய இது கேட்கறாங்க இல்லைங்க, கமிஷன்ஸ், இந்த டிஎன்பிசி அண்ட் இதுக்கு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ். எஸ் சார், எஸ் சார். அது பார்த்துக்கோங்க சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஆர்டிகல் சரியா ஞாபகம் இல்லை, அதனால சார் சர்வீஸ் கமிஷன் சம்மந்தமாக வருது ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. ஃபினான்ஷியல் பற்றி கேட்டிருந்தாங்க சார். ஃபினான்ஷியல் கமிஷன் தனியாக ஒரு ஆர்டிகல் இருக்கும். ஓகே சார். இப்போ நம்ம வந்து சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு சைட்டேஷன்ஸ் வந்து தெரியலன்ற, நம்ம சைட் பண்றது சைட்டேஷன்ஸ் இல்லைன்றப்ப அந்த கான்செப்டை மட்டும் நம்ம நல்லா எழுதினாலே அதுக்கு உண்டான மார்க்ஸ் நமக்கு கிடைச்சிரும். இப்போ சைட்டேஷன்ஸ் இல்லைன்றதுனால கம்மியான மார்க்ஸ் நமக்கு கிடைக்குமா? கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு 10 ஜட்ஜ்மெண்ட் தான் இருக்குங்க சார். ஓகே. இந்திரா காந்தி, கேசவானந்த பாரதி, அந்த மாதிரி தான் ரொம்ப இருக்கு சார். அப்புறம் மோத்திலால் ஏதோ ஒரு கேஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு 10 ஜட்ஜ்மெண்ட்ஸ் தான் இருக்கும் சார். அது நீங்க வந்து கான்ஸ்டிடியூஷன்ல டாக்டர் பாண்டே புக் வாங்கிக்குவோம் சார், டெக்ஸ்ட் புக்கு. ஓகே. டாக்டர் பாண்டே புக், அந்த புக்ல வாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு A to Z கொடுத்துருப்பா சார். நீங்க அதை முன்னாலேயே சைட்டேஷன்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். இந்த சைட்டேஷன்ஸை நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதுல வந்துடும் சார். டாக்டர் பாண்டே புக் சார், கான்ஸ்டிடியூஷன் டாக்டர் பாண்டே இஸ் வெரி ஈஸியஸ்ட் புக் சார். அதுல வந்து போட்டிருப்பாங்க ஃபார் கான்ஸ்டிடியூஷன். ஹேண்ட்பேக்ல போடுறேன் பாருங்க. Okay, more than one. Yes, Mr. Rajesh Khanna. சொல்லுங்க சார்.
சார் மோர் தென் ஒன் பிரிமினல் டிகிரி இருக்குல்ல, அதுக்கு ஒரு சைட்டேஷன் கோட் பண்ணீங்களா சார்? ஆமா 2011 சிடிசி கியான் சுதா மிஸ்ரா. சிடிசி சார் பார்த்துட்டு ஞாபகம் இல்லை. 2011 1 சிடிசியா 2 சிடிசியா தெரியல சார். 2011 5 சிடிசி நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் நான் ஒரு கேஸ்ல ரிலே பண்ணி ஆர்டர் வாங்கினேன். கியான் சுதா மிஸ்ரா அந்த ஜட்ஜ்மெண்ட் எழுதின சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் பேர் 2011 சிடிசி சார். ஓகே சார், ஓகே, தேங்க் யூ. நீங்க 6 வால்யூம் இருக்கும் 2011ல. அதுல எந்த வால்யூம் பாத்தீங்கன்னா தெரியும் சார். ஜஸ்டிஸ் நேம் என்ன சார்? ஜஸ்டிஸ் கியான் சுதா மிஸ்ரா. ஓகே சார், ஓகே. ஆமா சார் 2011ல வந்து சொன்ன ஜட்ஜ்மெண்ட் சார் ரொம்ப அற்புதமா இருக்கும். நீங்க போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ.